சாட்சி நேரம், டெஸ்டிமனி டைம். ஓகேங்களா? ஸோ ஆண்டவர் வந்து அவங்க லைஃப்பில் செஞ்ச காரியங்களை நம்மளுக்கு வந்து அவர் சாட்சியாக சொல்ல வருங்கிறாங்க. ஸோ நம்ம சாட்சி இனத்துக்காக வந்து நம்ம பிரதர் ஷாமாஜி அவர்கள் வந்து நம்ம முன்னுக்கு அனுப்பமாக. வாங்க பிரதர் ஷாமாஜி, வந்து உங்கள் சாட்சிகளை நீங்கள் அனுப்போட கூடுவோம். எல்லோரும் கரங்களை கட்டி. என் பேர் ஷம்மா. 7th February நான், அப்பா, அம்மா, தம்பி, சிஸ்டர்ஸ், ஆண்டி சுமிதா இதுக்கு ப்ரே பண்ண போனோம். அப்போ ஆண்டி சுமிதா வந்து எனக்கு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நல்லா படிக்கணும், ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர் ஆகணும்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அதேமாரி அவங்க எனக்கு ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் என்னோடய உடம்பு ஃபுல்லாக ஷிவோ பண்ணிச்சு. அப்புறம் ஷிவோ பண்ணும்போது என்னோட மைண்டில் ஒரு வெள்ளை கேரக்டர் மாதிரி வந்து என்னை தொட்டாங்க. வெள்ளை கேரக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தம்பி சொன்ன சாட்சி என்னன்னாக்கா, அவருக்கு வந்து அதை சரியாக சொல்ல தரல, ஆனால் அதை உணர்ந்தனால அவர் வந்து அங்கே நடந்த காரியத்தை வந்து ஒன்றுனா வந்து அழகாக சொன்னார். ஓகேங்களா? ஸோ அவர் எப்போ வந்து விசுவாசத்தில் வந்து அவர் வந்து ப்ரே பண்ண, இவெஞ்சலிஸ்ட் சுமிதா வந்து ப்ரே பண்ண ஆரம்பித்தாரோ, அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து அங்கே இறங்கி வந்தார். ஒரு வெள்ளை கலர் வெளிச்சமாக வந்து அவர் பார்த்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ எப்பயும் வந்து சின்ன பையங்க வந்து சின்ன பிள்ளைங்களும் யாராக இருந்தாலும் சரி, சொல்லும் போது வந்து ஏற்றியோ இறக்கியோ சொல்ல மாட்டாங்க. என்னத்தை பார்த்தாங்களோ அதுதான் சொன்னாங்க. அதை நம்ம விசுவாசம் நம்ம ஏற்றுக்கிட்டோம். பார்த்தீங்களா? இந்த தம்பி பார்த்துட்டு அந்த வெள்ளை கலர் அந்த பரிசுத்த ஆவியை அவர் பார்த்துருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ அதே பரிசுத்த ஆவி தான் வந்து இங்கேயும் உலகிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தபடியாக இரண்டாவது சாட்சி அவரது பிரதர் சுதன்ஜி அவரை வந்து அன்போடு அனுப்பமாக. நாங்க ஜி நான் வந்து சுமின் ஆண்டி கிட்ட ப்ரே பண்ணாங்க சரிக்காக. அப்போ நான் இப்போ சுமின் ஆண்டி ப்ரே பண்ணும்போது நான் கண்ணை மட்டும் அவங்க ப்ரே பண்ண சொன்னாங்க. எப்போ கண் திறக்கிறாங்களோ அப்போ கண் திறக்க சொன்னாங்க. அப்போ நான் ப்ரே பண்ணும்போது நான் ஜீசஸ் பார்த்தேன், ஆனால் என் மூஞ்சி பார்க்க முடியல. அவர் தலை மேலே ஸ்கை தெரிஞ்சு. அப்புறம் 3 angels என் பின்னாடி இருந்தாங்க. அவ்வளோதான். அப்புறம் ஒரு கை ஹோல் வந்து என் தலைமையில வச்சாங்க. ஃபுட்பால் சாம்பியன் அப்புறம் அவன் ஸ்டடிக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்க, ஆண்டவர் வந்து தம்பி தலையிலே கையை வச்சிருக்காரு. ஸோ அந்த தம்பி வந்து போய் ப்ரே பண்ணும்போது அவர் வந்து சிறு காரியம் தான் ப்ரே பண்ணாரு, சளிக்காக ப்ரே பண்ணாரு. அவருக்கு தேவை இந்த வயசுல இருந்து அவருக்கு தேவை வந்து என்னடா படிப்பு காரியமோ ஃபுட்பால் சாம்பியன் ஆகணும்ட்டுன்னு. அதே போல நம்ம காரியம் வந்து ஆண்டவருக்கு வந்து அது சின்னது தான், நம்மளுக்கு தான் அது பெருசு. அந்த தம்பிக்கு எப்படி வந்து அந்த சின்ன காரியம் அவருக்கு பெருசா இருந்துச்சோ, அதே போல நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரிய காரியம் வந்து அவருக்கு சிறு காரியம். அந்த காரியத்தை அவர் மாற்ற வந்தவரா இருக்கார். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தபடியாக கடைசி டெஸ்டிமனி சிஸ்டர் ஜஷிகாவை முன்னுக்கு அழைப்போமாக அவங்க சாட்சியை கூறுறதுக்கு. ஸோ அன்போட கரங்களை தட்டின உற்சாகமா வாங்க சிஸ்டர். மை நேம் இஸ் யஷிகா. எனக்கு பாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து எனக்கு ஸ்டடீஸில் ரொம்ப ப்ராப்ளம்ஸாக இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு சுமிதா ஆண்டியை வந்து மீட் பண்ண வச்சாங்க. அவங்கக்கிட்ட ப்ரேயர் போகும்போல அவங்க வந்து என்னை கண்ணை மூட சொன்னாங்க. ப்ரே பண்ணும் போல நானும் கண்ணை மூடி அவங்க எனக்கு ப்ரே பண்ண எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. நான் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிறேன். அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டாக, ரொம்ப ஒரு வெளிச்சம் கூட இல்லாமல் ஒரு இருட்டான இடத்துல இருக்கிறேன். அந்த இடத்துல நான் பார்த்த ஒரு உருவம் என்னன்னா, அது வந்து ரொம்ப வளர்த்தியாக சோப்பு கலர் சட்டை போட்டுட்டு எலும்பு கூடு மாரி இருக்கும். அது கையில் வந்து ஒரு கத்தி மாரி ஒன்று வச்சுருக்கோம். அது என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் சடன்லி ஒரு கட்டத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் தென்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சம் வரும்போது நான் அந்த வெளிச்சம் ரொம்ப இருதா அடிச்சிச்சு. என்னால் அவ்வளோ பார்க்கல. ஆனால் நான் அங்கே வந்து ஒரு மனிதன் வெள்ளைக்க வர்றதை பார்த்தேன். அவர் வந்து வெள்ளைக்கலை சட்டை போட்டுட்டு பார்க்க அழகாகவும் இருந்தார். அது பார்க்க வந்து இயேசு தான். அவர் வந்து என்னை அப்படியே மேலே கூட்டிகிட்டு போனார். அவரோட உலகத்துக்கு என்னை அங்கே கூட்டிகிட்டு போனார். அங்கே நான் போனேன்னு நான் முதல்ல ஒரு பார்த்த இடம்
ஒரு கேட், அந்த கேட்டில் வந்து நல்ல தங்க கலரில் அது ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அந்த கேட்டு எனக்காக அந்த இடத்துக்கு திறக்கப்பட்டப்போ நான் உள்ளே போனேன். அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய ஆத்மாங்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்போ தான் நான் வந்து கீழே ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு கீழே பார்த்தேன். அங்கே வந்து கொதிக்கிற எரிமலை மாதிரி அவ்வளோ பேர் எரியுது. அந்த மாதிரி சவுண்டெல்லாம் ரொம்ப கேட்குது, கத்துற சவுண்டு அதெல்லாம். அப்போ தான் நான் இயேசோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட கேட்ட ஒன்றே ஒரு விஷயம் தான், என் கூட இருப்பீங்களா, அவ்வளோதான். அவர் என்னை பார்த்து சிரிச்சார். அவர் உண்மையிலே அது சிரிச்சது எனக்கு உண்மையிலே ஒரு பிளஸ்ஸிங்காக வந்துச்சு அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நான் கண்ணை முழிச்சு பார்த்த உடனே தான் நான் ஆண்டி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எனக்கு அந்த டேலேருந்து எனக்கு ரொம்ப ஓகே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணேன். ப்ரைஸ் தி லார்ட். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். அருமையான டெஸ்டிமனி சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதே வந்து அவங்க வந்து ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணாங்க. பாருங்க, கீழே எப்படி இருந்துச்சு, ஆண்டோட இடம் எப்படி இருந்துச்சுன்ட்டுன்னு. அது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? அவங்க சொன்னது வந்து ஆத்மான வந்து சொன்னது வந்து அது ஏஞ்சல்ஸ். ஸோ ஏஞ்சல்ஸ்லாம் வந்து மேலே வந்து ஆண்டோட இருக்கும் போது அந்த இடமே வந்து வேற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமா அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சு அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப உணர்ந்து சொன்னாங்க. ஆனா கீழே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு அதுவும் சொன்னாங்க. அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்ட்டு, அந்த இடம் நம்மளுக்கு வேணாம். எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் வந்து நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை கூட்டிட்டு ஆண்டவர் வந்து அவர் இடத்துல வச்சிருக்கிறது வந்து அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம வந்து நம்ம மனசை தொண்டு போமாங்க. ஹல்லேலூயா. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். ஹல்லேலூயா. ஸோ இந்த நன்றி உணவோட எல்லோரும் எழுதி நின்று தேவ சமூகத்தில் வந்து வார்த்தையை கொண்டு வர நம்ம ஃபவுண்டர் ஆஃப் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் பாஸ்டர் EVG சுமிதா அவர்களை நம்ம முன்னுக்கு அன்போடு வரவேற்போமாக. அன்போட கரங்களை தட்டி உற்சாகமாக. தேங்க்யூ பாஸ்டர். Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தாலே தெரியுது முகத்துல பிரகாசம், அவரோட வெளிச்சம். நம்ம ராஜா இங்க வந்தாச்சு. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஹalleluya. கண்களை மூடி. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, அன்புள்ள தேவனே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்காக நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்களை எல்லோரும் ஒன்றாக இணையபடியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஏசப்பா, இந்த நாள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே யாரோட இருதயம் திறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் திறக்கட்டும் ராஜா. யாரோட கண்களை திறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட கண்கள் திறக்கட்டும் ராஜா. யாரோட காதுகள் கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க காதுகள் திறக்கட்டும் சுவாமி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தரோட உள்ளம் மாறணும் ராஜா. ஆண்டவரே, உங்களோட வார்த்தையில் உள்ள அந்த வல்லமையை, அந்த மகத்துவத்தை, அந்த ரகசியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் ராஜா. இந்த நாள்ல கேட்கக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல என்னோட மாம்சம், என்னோட சரீரம் நின்று கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகள் கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. மாம்சமான எண்ணெய் கொண்டு ஆவியானவரை நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உட்காருவோம். போன தடவை காடியில ரெவரண்ட் டாக்டர் VGS அப்பா வந்திருந்தார். அப்போ ஒரே வார்த்தை சொன்னேன், அப்பா எங்க இடம் ரொம்ப சின்னதா இருக்கும், இடம் பத்தாது அப்பா, ரொம்ப சின்னதா இருக்கும், பழைய பில்டிங் தான், நீங்க இடத்த பார்க்காதீங்க, அங்க உள்ள தேவனோட பிரசன்ஸ் பார்ப்பீங்க, அங்க ஜீவனுள்ள தேவனோட பிரசன்னம் அங்க இருக்கிறத நீங்க உணர்வீங்கன்னு சொன்னேன். வந்து கால் வச்ச உடனே ஒரு மின்சார போல ஒரு சக்தி அவருக்குள்ள பாய்ந்து வந்தது அவர் உணர்ந்தார். கண் கலங்கிட்டார். சீதாமா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மைமா.
அதுதான் நம்ம நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா, நான் ஆயத்தமான ஒரு விஷயம் வேற, இந்த அதிகாலை நேரத்துல என்ன பேச சொன்ன விஷயத்தை வேற மாத்திட்டு இருந்தால எல்லாம் பிட் பேப்பர்ல எழுதி வந்திருக்கிறேன். அதனால பேப்பர் பறக்க போது அது கொஞ்சம் திருப்பி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சத்தியத்தை தானே பேசணும். ஆயத்தம் பண்ண உடனே பாஸ்டர் ஷாரிக் நான் சொன்னேன், நான் ஆயத்தமான விஷயமே வேற, ஆனா அதிகால நேரத்துல என்ன மாத்திட்டாரு. கணவர் கூட சொன்னேன், ஐயோ மாத்திட்டாரா, என்ன மாத்திட்டாரு, ஒரே பதட்டமா இல்ல, இருக்கிற விஷயத்தான் நம்ம பேச போறோம். ஆனா அது எப்படி அந்த சத்தியத்தை நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச அதே சத்தியத்தை தான் மறுபடியும் நம்ம ஏன் நம்மளுக்கு உணர்த்துறாருனாக்கா, நிறைய மாற வேண்டியது நம்ம தான். அந்த மாறுதல் தான் கொண்டு வரணும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அவர் என்ன பேச சொன்னாரோ அதை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நான் பேசக்கூடிய தலைப்பு ஹோலி டே, பரிசுத்த நாள். இந்த பரிசுத்த நாளை குறித்து தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அந்த பரிசுத்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எதுக்காக இந்த பரிசுத்த நாள்ல வந்திருக்கிறோம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக வரோம், நமக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு, நம்ம திட்டங்கள் இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணுமா, இங்க காத்து இங்கே வருது. நம்ம வேண்டுதலை செய்ய வரோம், பொருத்தனை செய்ய வரோம் இல்லையா, விண்ணப்பம் செய்ய வரோம், வர்ஷிப் பண்ண வரோம், துதி ஆராதனை பாட வரோம். ஏதோ ஒரு தேவை இருக்கு. இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு தெரியும். எனக்கு உங்களுக்குள்ள ஒரு தேவைகள், ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. சிக்னஸ் ஹீலிங்கா வேணும், வேலை வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நோக்கம். அந்த நோக்கம் ஒரு தேவைக்காக குடும்பம் நல்லா இருக்கணும், திருமண காரியங்கள் வாக்கியப்படணும், பிசினஸ் நல்லா நடக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம், ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நம்ம அந்த விண்ணப்பத்தை இந்த பரிசுத்த நாள்ல தேவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம சொல்லதான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பரிசுத்த ஓய்வுனால நம்ம இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். சங்கீதம் 116 13 17 வசனப்படி நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரோட நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116 13 17 வசனம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பதாக செலுத்துவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இதுல என்னன்னாக்கா, அந்த 13 வசனத்துல அத சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பதாக. அவருடைய ஜனங்கள் யார்? இப்ப இந்த பக்கம் ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரோட ஜனங்கள் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையில உள்ள அந்த ரகசியத்தை எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அவருடைய ஜனங்கள் யார்? 24 மூப்பர்கள், 11 பிரீஸ்டுங்க, சேராபீன்கள், கணக்கு கோடிக்கணக்கான தேவ தூதருக்கு முன்பதாக நீங்க நம்ம அந்த இறைவன் கிட்ட ஸ்தோத்திர பலிய செலுத்துகிறோம். அப்போ எங்கன்னா இங்க ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் மூலமா அங்கீகாரம் பெறுது. அதுவா அவரோட ஜனங்களுக்கு முன்பதாக நீங்க நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பலிய சொல்றோம், விண்ணப்பத்தை வைக்கிறோம், பெட்டிஷனை வைக்கிறோம், ரிக்வெஸ்ட வைக்கிறோம். அப்ப அவர் நம்மள பிளஸ் பண்ண போறாரு. இதுதான் அவருடைய ஜனங்களுக்கு முன்பதாகவும் நம்ம செலுத்துறோன்றது ஒரு அங்கீகாரத்தை தேவன் கொடுத்து பிளஸ் பண்ண போறாரு. இதனாலதான் நம்ம இந்த ஹோலி டேக்கு வர பரிசுத்த நாள். தலைப்பு பரிசுத்த நாள், ஹோலி டே. டைட்டில் இஸ் ஹோலி டே. சோ இந்த நாள்ல நம்ம இங்க இருக்கிறோம். சோ அவரோட ஜனங்களுக்கு முன்பதாக நம்ம ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்துவோம். சோ எல்லா இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் 1000 டைமென்ஷன், 1000 அர்த்தங்கள் இருக்கு. யோவான் 4:23 படி உண்மையாக தொழுது கொள்ளுவர்கள் ஆவியுடன் உண்மையோட தொழுது கொள்ள காலம் வரும். அந்த காலம் வந்தாச்சு. இதுதான் அந்த காலம். தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரு. சோ நம்ம உண்மையாக ஆவியோட, ஏசப்பா உயிரோட இருக்கிறவங்க சொன்ன வார்த்தை இது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு
பரிசுத்த ஆவியானவராக மாறிடுறாரு. அப்போ நம்ம ஆவியோட தான் அந்த ஆவியில நிறைந்து உண்மையாக நம்ம இறைவனை தொழுது கொள்ள இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஸோ எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தேவன் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ என்னன்னாக்கா பரிசுத்த நாள்னா என்ன? நிறைய பேருக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சபத்து டேக்கும் பரிசுத்த நாளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். என்னடா இது குழப்பம்? எனக்கு எல்லாமே என்ன குழப்பம் வந்தாலும் அங்கே போயிடுவேன், கேஸ் கொண்டு போயிடுவேன். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த டீச்சர், he is the one teaching me. அழகா தெளிவாக எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்ப நம்ம பரிசுத்த நாள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கினா நம்ம ஏன் இந்த நாள்ல வரோன்றது நம்மளால உணர முடியும். அதுதான், வேற ஒண்ணே கிடையாது. பரிசுத்த நாள்னா என்ன? எல்லாரும் ஆதார வசனங்கள் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல போய் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கிற யூடியூப்ல தேவ சமூகத்துல உள்ள பிள்ளைகள், யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளும் சரி, லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாமே வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். மலேசியா வாட்ஸ்அப் நம்பர், இந்தியா வாட்ஸ்அப் நம்பர். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ ஷார்ட்டா உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல போட்டுடுங்க வித் பிக்சரோட. தேவ சமூகத்துல வைத்து பதில் வந்த உடனே நானே கால் பண்றேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லெவிட்டிகஸ், லேவி ராகமும் 19 அதிகாரத்துல 30 வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஆமென். ஆமென். சோ ஓய்வு நாள். சோ இந்த ஓய்வு நாளை நம்ம ஆசரித்து அவரோட சமூகத்துல வரக்குள்ள பயபக்தியாக வரணும். இதுதான் விஷயம். ஆனா ஆதி காலத்துல இருந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கு. இந்த ரெஸ்ட் நாள்னா என்ன, ஓய்வு நாள்னா என்ன, அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மண்டே டு சாட்டர்டே தான் எனக்கு ஒர்க்கிங் டே. சண்டே தான் எனக்கு நான் ஓய்வு நாள் எடுக்கிறேன். அதனால எனக்கு அது ஹோலி டேவா மாறுது. ஸோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் நான் துபாயில் இருக்கிறக்குள்ள 8 வருஷம் அங்கே இருந்தேன். அங்கே சண்டே ஞாயிற்றுக்கிழமை தான் ஒர்க்கிங் டே. ஸோ ஞாயிற்றுக்கிழமைலேருந்து தர்ஸ்டே வரைக்கும், ஃப்ரைடே சாட்டர்டே தான் வீக் ஆஃப். ஸோ மறுபடியும் சண்டேலேருந்து ஒர்க்கிங் டே. அப்போ ஃப்ரைடே போவாங்க சர்ச்சுக்கு, இல்லைன்னா சபத்து டே அன்னைக்கு போவாங்க. ஸோ நம்ம மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைடல் லட்சுமி வந்துருக்காங்க, அவங்க ஷாப் வச்சிருக்கிறாங்க. அவங்க கடையில திங்கக்கிழமை தான் லீவு இல்லையா? ஸோ ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தர்ஸ்டே தான் லீவ், வீக் ஆஃப். ஸோ என்னன்னாக்கா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அந்த நாள்ல நீங்க 1-on-1 ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திர பலி செலுத்தணும். இந்த வாரம் முழுக்க என்ன நடத்துனீங்க ஆண்டவரே, நன்றி செலுத்துங்க. நம்ம கையில ஒன்று ஆஃபரிங் கொடுத்து ஏதோ ஒன்று அவருக்கு நன்றி செலுத்தணும். இனி வரப்போற புது வாரத்தை நம்ம ஆண்டவரே நீங்க நல்லபடியா நடத்த போறதுக்காக நன்றின்னா அந்த ஸ்தோத்திர பலி தான் நம்ம செலுத்தணும் 1-on-1. ஸோ எல்லாமே நம்மளோட நினைவுகளும் யோசனைகளும் சார்ந்தது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு சில விஷயங்கள் சம்டைம்ஸ் சிஸ்டர் நித்யானால வர முடியாது, அது ஜென்யூன் ரீசன். ஸோ அந்த ரீசன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம ஞானமா நடந்துக்குன்னு அந்த தேவனுக்கு நம்ம 1-on-1 நம்ம நன்றி செலுத்தணும். இதுதான் நமக்கு நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். முடியாதவங்க இப்படி பண்ணலாம். ஏன்னா அந்த காலத்துல இப்ப எப்படின்னாக்கா இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எப்படி ஆண்டவர் எனக்கு டிக்ளேர் பண்றாரு, அது சண்டே தான்றது அதோட ஆதார வசனம் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கணக்கு, இந்த நாள் வந்ததே ஏசப்பாவோட டெத்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. The days, the year started after the death of Jesus Christ. So இன்னைக்கு நம்ம 2024 ஏப்ரல் 28 இருக்கிறோம். ஸோ இந்த நாள் கணக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட டெத்தை வச்சு தான் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் பண்ணாரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AD 33 ஏசப்பா ஃப்ரைடே ஏப்ரல் 3ஆம் தேதி 3 மணிக்கு அவரோட டெத்து நடக்குது. ஸோ அதை வச்சு எனக்கு ஆண்டவர் வசனத்தோட தெரியப்படுத்துறாரு. வசனங்களை குறிச்சு கொள்ளுங்க. மேத்யூ 27:62, மேத்யூ 28:1, மார்க் 15:42, லூக்கா 23:54, யோவான் 19:31-42. ஸ்பீடா போறேன்னா மேத்யூ
27:62, மேத்யூ 28:1, மார்க் 15:42, லூக்கா 23:54, லூக்கா 23:54, யோவான் 19:31-42. ஸோ இந்த வசனத்தின்படி அவர் வந்து மரித்தது அந்த ஃப்ரைடே தான்றது தெளிவாயிடுச்சு. மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுதல் ஆகிறாரு இல்லையா, ரெசரக்ஷன் டே. அதுதான் அந்த ஹோலி டே. 3வது நாள் சண்டே தான் வரும்ன்றது டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ ஏசப்பா பிறந்ததுலேருந்து டெத் ஆனதுலேருந்து நமக்கு ஹோலிடே வந்து சண்டே தான். ஏன்னா அந்த ரெசரக்ஷன் டே வந்து நம்ம புனித நாளாக கொண்டாடுறோம். ஹோலிடே அதுலேருந்து தான் கணக்கிடப்படுது. ஸோ இதுதான் விஷயம்ன்றது தேவன் தெரியப்படுத்தினார். இப்போ வந்து இந்த கன்ஃபியூஷன் என்னக்கா, சபத்துடா நாளில் தான் போகணும், அங்கே தான் போகணும், இங்கே தான் போகணும்னு ஒரு கூட்டம் ஆர்கியூ பண்ணிட்டும் இருக்கிறாங்க, இப்போ கூட இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து தெரியப்படுத்துது. ஏன்னா அன்னைக்கு மோசையோட காலத்துல சபத்து டேல கூட தான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க நியாயப்பிரமாணமான. மோசையோட காலத்துல ஜீசஸ் இருக்குல்ல. ஆனா எப்போ ஜீசஸ் வந்தாரோ இந்த ஆர்கியூமெண்ட் வரக்குள்ள அவரே சொல்றாரு, உங்களோட இருதயத்தின் கடிதத்தின் நிமித்தம் மோசை அப்படி செய்தார். மார்க் 10:5 ஏசப்பா சொல்றாரு, உங்களோட இருதயத்தின் கடிதத்தின் நிமித்தம் தான் அப்படி செய்தார். சபத்து நாள்ல வேலையே செய்யக்கூடாது மோசையோட ரூல், நியாயப்பிரமாணம். அப்போ ஒரு ஷிப்பை வந்து ஒரு ஆடு கீழே பள்ளத்துல விழுந்துச்சுனாக்கா அதை தூக்காம நிக்குவீங்களா? தூக்கி எடுத்து கட்டுவீங்க தானே, மேல தூக்கி விடுவீங்க தானே? ஏசப்பா சொல்றாரு மார்க் 12:12. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஏசப்பா தெளிவாக பேசி இருக்கிறாரு. அப்போ நம்மளோட இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும் சார்ந்தது. இறைவனுக்கு 1-on-1 நம்ம எப்போ நன்றி செலுத்துறோம். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை அவருக்கு வந்து ஸ்தோத்திர பலி செலுத்தணும்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. இதே தான் நம்ம வந்து பழைய ஏற்பாடுல நம்ம பார்ப்போம். ஜெனசிஸ் ஆதியாகமும் 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். சோ 7ஆம் நாள் 6 நாள் வேலை செஞ்சாரு. 7ஆவது நாள் அவர் வந்து ஆசீர்வதித்து வச்சார். சோ அந்த 7ஆவது நாள்ல நம்மளும் வந்து 6 நாள் வரைக்கும் வேலை செஞ்சு 7ஆவது நாள்ல வந்து அவரை வந்து ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு நம்ம வரோம். தெளிவா இருக்கா? கிளியரா இருக்கா? சோ இதுதான் நம்மளோட நினைவுகளும் யோசனைகளும் சார்ந்தது. சோ ஏசப்பா வந்தக்குள்ளதான் அவர் வந்து பிளெக்சிபிள் பண்றாரு. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கினாலே போதும். இல்லைன்னா எப்படி ஆகுதுன்னாக்கா, ஒரு கூட்ட ஜனங்க இப்படி பண்றதுனால 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்தை டிஸ்பிளே மட்டும் பண்ணுங்க. இது என்னன்னாக்கா, தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் பற்றி நோய் கொண்டவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இதை ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணி ஆர்கியூ பண்றதுக்கு நம்மளுக்கு இப்ப நேரமே கிடையாது. நம்ம வந்து ரொம்ப சமீபமா அவரோட வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. ஜனங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நேரம் எங்க இருக்குது? ஆர்கியூ பண்றதுக்கு நேரம் எங்க இருக்கு? இந்த நாள்ல தான் வாங்க, சபத்து நாள் தான் வாங்க, இந்த சனிக்கிழமை தான் வரணும், ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும், அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு நேரம் எங்க இருக்கு? ஏசப்பாவோட அன்பு பத்தி தெரியப்படுத்தி நம்ம போயிட்டே இருக்கணும். ஆனா நம்மளோட இண்டிவிஜுவல் ஆத்மாவை சேவ் பண்ணிக்கணும். நம்ம இறைவன் கிட்ட வந்து நம்ம அவர்கிட்ட நன்றி ஸ்தோத்திர பலி செலுத்தி நம்மளோட பொருத்தனைகளை தெரியப்படுத்துற பேருக்கு அவரோட சமூகத்துல உள்ள ஜனங்களுக்கு முன்பதாக அங்கீகாரம் பண்ண போறாரு. இது 1-on-1 நமக்குள்ள இருந்தா அதுவே போதும். ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்ற வேலையை நம்ம வச்சுக்க கூடாது. தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் பற்றி நோய் கொண்டவர்கள்ட்ட நம்மளுக்கு பேச வேண்டிய வாய்ப்பே கிடையாது, அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. சோ இப்படி வந்து தேவன் என்னோட பேசினாரு. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு முறை ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் அவர்கிட்ட கேட்கத்தான் வந்திருக்கிறோம். அவர்கிட்ட பெட்டிஷன் வச்சு அவர்கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் ரிசீவ் பண்ணத்தான் வந்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் டூ ஃபார். ஹி இஸ் நாட் டூ ஃபார். ஹி இஸ் வெரி நியர். உபாகமும் 4:7 போடுமா? உபாகமும் டியூட்டர்னமி 4th chapter 7th verse. அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல
தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஆமென். எவ்வளோ தெளிவா இவ்வளோ சமீபமா இருக்கிற நம்மளை விட வேற ஜாதி பெரிய ஜாதி யாரு? எவ்வளோ சமீபமா இந்த இடத்துல பாக்கியம் சிஸ்டர் பாக்கியம் அழகா பாடிட்டார். வர்ஷிப் இருக்கிற டைம்ல தான் அவர் இறங்கி வரார். வந்தாச்சு, அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். சோ எவ்வளவு க்ளோஸா இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் வந்து நம்ம வந்து அவரை மனதார நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஏனாதானெல்லாம் நம்ம வரல இல்லையா? நிறைய பேர் ரொம்ப எவ்வளவு தூரத்துல இருந்து அழைப்புக்கு எல்லாரும் வந்ததுக்காக எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்துகிறேன். சோ எவ்வளவு தூரமாக வந்திருக்கிறீங்க. சோ ஆனா நீங்க என்ன பார்க்க வரல, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ராஜாவை பார்க்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. சோ நம்ம வந்து உண்மையாக அவரை வந்து தொழுது கொள்ளதான் நம்ம இந்த நாள்ல வந்திருக்கிறோன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எக்ஸ்ட்ராவா கன்ஃபர்மேஷனா நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சோ நம்ம தொழுது கொள்ளும் போது அவரை வந்து இவ்வளவு சமீபமாக நம்ம பெற்று இருக்கிறோம். நமக்கு மிக சமீபமாக இருக்கிற உட்கார்ந்துட்டு இருக்கிற அவர் நம்மளை அனைத்து முத்தமிட போறாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம கண்கள்ல வந்து மனக்கண்கள்ல தெரிந்து பார்த்தா இங்க இருந்து ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறார் சிங்காசனத்துல. king is sitting here. அந்த ஃபீல் நமக்கு வந்தா தான் நமக்கு நல்லா இருக்கும். சோ எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இவ்வளவு சமீபமாக பெற்று கொண்டிருக்கிற வேற ஜாதியே கிடையாது. நம்ம தான் விசேஷமான ஜாதிகள், நம்ம தான். ஏன்னா இவ்வளோ நெருக்கமா எவ்வளவு க்ளோஸா இருக்கிறார் பாருங்க, இவ்வளோ சமீபமா இருக்கிறார். நிறைய ஜனங்க அங்க இங்க எல்லாம் அங்க போய் தேடுற கடவுளை இங்க போய் தேட, இங்க இருக்கிறாரு தேவன், இந்த இடத்துல இருக்கிறாரு தேவன். அது நம்ம எல்லாருமே அது உணர்வு வந்துட்டாலே போதுங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் லைவா பார்த்ததுனால அந்த உணர்வு பூர்வமா நான் சந்தோஷமா மகிழ்ச்சியோட நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். இந்த இடத்துல எப்படி ஒரு டெமோ நடக்குது, இது ஜெராக்ஸ், இது வந்து ஜெராக்ஸ். இதே சேம் தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு, விண்ணுலகத்திலயும் நடந்துட்டு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 படி அந்த தேவாதி தேவன் ஒரு சிங்காசனத்துல வீழ்த்திருக்கிறார். பார்ப்பதற்கு வஜ்ர கல்லுக்கும் பத்ம ராகத்துக்கும் ஒப்பாக இருக்கிற அழகுள்ளவராக பிரகாசம் உள்ள ஒரு கல்லாக அங்க விளங்குகிறார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. அவ்வளவு நல்லா வஜ்ர வைடூரியத்தோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ராஜா. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே வசனத்துல அதே அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 4:10 இங்க என்ன இருக்கு, அவரோட ஜனங்களுக்கு முன்பதாகத்தான் நம்ம வந்து பொருத்தனை பண்ண வந்திருக்கிறோம் இன்னைக்கு. அதனால்தான் இந்த ஹோலிடேக்கு வந்து இருக்கிறோம். யார் யார் இருக்கிறாங்க? 24 மூப்பர்கள் உட்கார்ந்து அவரை வந்து தொழுது கொள்ளுகிறார்கள். பின்பு எழுந்து தங்கள் கிரீடங்களை அவருக்கு முன்பதாக வைத்து முகம் குப்புறம் விழுந்து பணிவாக அவரை வணங்கி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இதே காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 14-18 சொல்லப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 14-18. சோ இதே காரியத்தை இந்த விஷயத்தை எழுதியிருக்கு. கணக்கற்ற தேவதூதர்கள் அந்த மகள் டெஸ்டிமனி சொன்னாங்க, நிறைய ஆத்மாக்களை பார்த்தேன்னு. அவங்க கண்ணுல, ஏன்னா இயேசு அறியாத மகள் அவங்க கண்ணுல அந்த தூதர்களை பார்த்து ஆத்மா நினைச்சுக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் கணக்கெற்ற அவரோட உலகத்துக்கு கொண்டு போனாருனாக்கா அங்க ஆத்மாங்க இருக்க மாட்டாங்க, ஏஞ்சல்ஸ் தான் இருப்பாங்க. கணக்கெற்ற தேவதூதர், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அங்க இருக்கிறாங்க. கீழே விழுந்து பணிந்து தொழுது கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு யாருக்கு? தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அந்த தூதர்கள் நன்றி செலுத்துறாங்க, மூப்பர்கள் நன்றி செலுத்துறாங்க. சோ இப்படி வந்து பரலோகத்துல ஒரு காரியம் இன்னைக்கு அங்க நடந்துட்டு இருக்கு. அதே ஜெராக்ஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதே இடத்துல என்ஜேபிஹெச் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், ஷார்ட்டா சுருக்கி என்ஜேபிஹெச் வச்சிருக்கிறோம். என்ஜேபிஹெச் வந்து மனசுல வரணுன்றதுக்காகவே ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு நம்ம பசங்களுக்கு. இந்த மாதிரி இந்த நித்திய ஜீவன்ல அதே டெமோ தான், ஜெராக்ஸ் காப்பி இங்க இருக்கு. நம்மளுடைய ஆலயத்திலும் இதே காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு செய்யவும் அனுபவிக்கவும் நம்ம வந்திருக்கிறோம். இதே காரியத்தை நம்ம செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? இந்த ஹோலிடே, இந்த பரிசுத்த நாள்ல நம்ம அவர்கிட்ட பெட்டிஷன் விண்ணப்பம் கொடுக்கத்தான் வந்திருக்கிறோம். அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வந்திருக்கிறோம். அங்க மூப்பர்கள் எப்படி ஸ்தோத்திர பலி செலுத்துறாங்களோ
தேவ தூதர்களை எப்படி வணங்கி பணிந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறாங்களோ அதே தான் நம்மளும் இன்னைக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த தான் இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஏசையா 6ஆம் அதிகாரத்துல 1-3 இந்த வசனத்தின்படி தேவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீழ்த்திருக்கிறார். அவருடைய உடை ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கு. எனக்கு பார்த்தா அவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவரோட ட்ரெஸ் முழுசா இங்க வந்து நிரம்பி இருக்கு. இந்த விஷயம் வந்து ஒரு சேர கூட காலி இல்லாம எனக்கு தரிசனத்துல எனக்கு காமிச்சிட்டாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே காமிச்சாரு. இதைதான் நான் வந்து என்ன செக்ரட்டரிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஜனங்க கூட்டம் நிறைய போது காமிச்சிட்டாரு. அவரோட ட்ரெஸ் முழுசா வந்து நிறைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. சோ அவருக்கு வந்து 6 செட்டைகள் உள்ள சேராபீன்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து விசேஷித்த தேவ தூதர்கள் அவர்கிட்ட இருக்கிறது அந்த சேராபீன்கள். சோ அவருக்கு முன்பதாக இங்க பறந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால உணர முடியும். சோ 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதித்து பாடுறாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எவ்வளவு விசேஷமான ஒரு தேவ தூதர்கள் பாருங்க. அதே ராஜா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதே சேராபீன்கள், அதே 24 மூப்பர்கள், 11 பிரீஸ்ட் எல்லாருமே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே தேவ தூதர்கள் நிறைந்து இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் அவர்கிட்ட ஸ்தோத்திர பலி பண்றோம். ஹல்லேலூயா. அதனால இந்த holy day we come to holy day to take blessings. ஹல்லேலூயா. சோ நம்ம ஸ்தோத்திர துதிகளை பாடிக்கொண்டு அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனத்துல பரலோகத்துல என்ன நடக்குதுன்னு காமிச்சாரு ஆண்டவர், அன்னைக்கு காமிச்சாரு. இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த தேவன், அந்த ராஜா அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார் நினைச்சீங்க? அப்படியே நோட் பண்ணுவார், பாக்குவார். சங்கீதம் 11ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்துல வருகிறவர்களை எப்படி அவர் வந்து நோட் பண்றாருன்னு மட்டும் பாருங்க. க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். யார் இங்க ரெகுலரா வருங்க, யார் ஆப்சென்ட் பாப்பாரு, ஆப்சென்ட் யாரு அதெல்லாம் பாப்பாரு. So closely he'll be watching. சைலண்டாலாம் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாரு, க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி அவர் அவ்வளோ க்ளோஸா வாட்ச் பண்றது இதையும் தேவன் வந்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனத்துல காமிச்சார். அது எவ்வளவு உண்மை தெரியுமா? அது சத்தியம். வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். தன்னோட ஜனங்க அவ்வளோ க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. நம்மளுடைய ஆலயத்திலும் இதே காரியத்தை அவர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா பாருங்க. சோ இப்படிப்பட்ட தேவன். சோ நம்ம வந்து எப்போதும் நான் சொன்ன விஜய் சப்பாக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இந்த கட்டடத்தை பார்க்க வரல, இங்க என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்க்க வரல. இங்க உண்மையா இருக்கிற அந்த தேவனை பார்க்கத்தான் நம்ம வந்து இருக்கிறோம். கண்ணுக்கு காணாத, கண்களுக்கு தெரியாத, ஆனாலும் உண்மையாக இருக்கும் அந்த தேவாதி தேவனை தான் நம்ம பார்க்க இங்க வந்து இருக்கிறோம். நம்மளுடைய ஆவி அவரை தரிசிக்கிறது, நம்மளுடைய இருதயம் அவரை தரிசிக்கிறது, நம்மளுடைய மனம் அவரை தரிசிக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம எல்லாருமே இங்க சேர்ந்து கூடி வந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக அந்த விண்ணுலகத்துல இருக்கிறாரோ அதே போலதான் அதே விதமான சிங்காசனத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. மூப்பர்கள் இங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி சேராபீன்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் அவரை வந்து துதித்து ஆராதனை பண்ண, அவரை வாழ்த்து புகழ்ந்து பாடத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 22:3 வசனத்தின்படி தேவன் இஸ்ரவேல் மக்களின் துதியில் வாசம் செய்கிற தேவன். துதியில வாசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம தேவன். இஸ்ரவேல் மக்களோட துதியில அவர் வாசம் செய்யற தேவன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க அவரு. சோ தேவனுடைய பிரசன்னம் அந்த துதி வந்த உடனே இங்க இறங்கி வந்துடுது. எவ்வளவு 100க்கு 100 உண்மை. இவங்க பாடுறக்குள்ளோ அது பாருங்க, என்ன விஷயம் நம்ம பண்றோமோ ஆவி எப்படி எங்களுக்கு அப்படியே ஒத்து போகும். அந்த ஆவி ஒத்து போனாதான் இங்க வந்து நான் பேசுற வார்த்தைகள் அத்தனையும் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் நாங்க டிஸ்கஸே பண்ண மாட்டோம் எது ஒண்ணும். ஆனா அதுதான் நடக்க போகுதுன்றது எனக்கு ஆண்டவர் உணர்த்திடுவாரு. சோ அதனால எனக்கு அது விஷயங்கள் எனக்கு ஈஸியா ஃபுல்ஃபில் பண்ண வரும்.
ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் வந்து இறங்கி வந்துடுறாரு. பரலோகத்துல என்ன நடக்குது, ரெவல்யூஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 11-12 ஸோ தேவ தூதர்கள் அவரை வந்து ஸ்தோத்தரிக்கிறாங்க. 11 மூப்பர்கள் அவங்கள ஸ்தோத்தரிக்கிறாங்க. 4 ஜீவன்கள் உள்ள விசேஷித்த அந்த ஜீவங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிறது. இந்த பேக்கப்ல நிக்கிற அந்த 4 பேர் பிள்ளைகளை பாக்குறதுக்குள்ள எனக்கு இந்த 4 ஜீவங்கள் மாதிரி தான் பார்க்குவேன் நான். அதுதான் அது பாக்குறதுக்குள்ள சிஸ்டர் சாலினா எப்ப பார்த்தாலும் எனக்கு முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அது ஏதோ ஒரு அந்த இழுப்பு, அந்த என்ன அந்த அட்ராக்ஷன், அந்த காந்த சக்தின்வாங்க. சோ அந்த 4 ஜீவங்களே இவங்களை அப்படிதான் நான் வந்து பார்ப்பேன். அப்படியே லைவா பார்ப்பேன், என்ன நடக்குதுன்றது பார்ப்பேன் நான். சோ நம்ம அவரை வந்து ஸ்தோத்திரிக்கத்தான் நம்ம இங்க வந்து இருக்கிறோம். நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது அந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னம் ரொம்ப சமீபமாக நம்ம இருக்கும். நம்மள அவர் தொடுவாரு, நம்மள சுகமும் ஆக்குவார். ஹல்லேலூயா. நம்ம தேவைகள் எல்லாம் அவர் வந்து கொடுப்பார், நிறைவேற்றுவார். இதுக்காகத்தான் நம்ம அவர் வந்து ஸ்தோத்தரிக்க நம்ம வந்து இருக்கிறோம். அவரோட பிரசன்னம் நம்மள அப்படியே வந்து நிரப்ப போகுதுன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம வந்து இருக்கிறோம். இப்ப நம்மளது பத்தி கிளியர் ஆச்சு இல்லையா? இப்ப இந்த ராஜாவை ஒண்ணு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ரைட்டா? அந்த ராஜா நம்மள பிளஸ் பண்ணத்தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த தேவாதி தேவன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் நம்ம கிட்ட 3 காரியங்கள் எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியங்கள் நம்மள வந்து அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி அந்த 3 காரியங்கள் நம்ம பண்ணா அவர் நீ என்ன வேணுமோ அது கொடுக்க அவர் வந்து காத்துட்டு இருக்கிறார். அவர் ரெடியா இருக்கிறார். இது எனக்கு தேவாவியானவர் தெரியப்படுத்தினார். இந்த 3 காரியங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினா சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்கும். எல்லாரும் வரோம், நம்ம ஒரு ஜப ரிக்வெஸ்ட் வைக்கிறோம், பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து இவங்களுக்கு நடக்குது எனக்கே நடக்க மாட்டேங்குது, அதுலதான் நம்ம அதிகமா நம்ம செலுத்துறோம். ஆனா ஒரு 3 காரியங்கள் நம்ம சரி கட்டி பார்ப்போம். அவருக்கு அந்த 3 காரியங்கள் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த 3 காரியங்கள் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கினாலே நம்ம வந்து அதன்படி நம்ம நடந்தா அவரோட ஆசீர்வாதங்களை நம்ம ரிசீவ் பண்ணலாம். முதலாவது காரியம் போலாமா? முதலாவது காரியம் லெவிட்டிகஸ், லேவி ராகம் 26ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருங்கள். பயபக்தி, இதுதான் முதலாவது காரியம். Fear and respect to God. 3 things we should do. If He wants to bless us, we give the petition to God. So we are waiting to receive His blessing. But this King, God is expecting with us 3 things. So in that first thing is fear and respect. Fear the Lord. So பயபக்தியாக இருங்க. பரிசுத்த நாளை குறித்து பயபக்தியோட நம்ம இருக்கணுமா? அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நம்ம பயபக்தியாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாம் வருகிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்த ஸ்தலமாக மாறுகிறது. இது பரிசுத்தமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை குறித்து நம்ம பயபக்தியோட நம்ம வரணும், இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஏன்னா எசேக்கியேல் 43:7 வசனத்தின்படி இது என் சிங்காசனம், தேவனுடைய ஆலயம் என்னோட சிங்காசனம், அது என் பாதப்படி என்று சொல்லுகிறார். ஸோ இது வந்து அவரோட சிங்காசனம். இந்த ஆலயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அது நம்ம எது அவரோட பாதப்படியும் அவரோட சிங்காசனமாக இருக்கு. அப்போ நம்ம இந்த ஆலயத்துல, இந்த ஸ்தலத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல வரக்குள்ள பயபக்தியோட தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். பயபக்தியோட வரணும். இதுதான் ஆண்டவர் சொல்லி தெரியப்படுத்துறார். யாத்ராகமும் 3:5. செருப்பை கட்டிட்டு வான்றார் மோசஸ். Remove your shoe and come. This is the holy ground. Fear the God. So fear and respect. God நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஃபியரோட தான் வரணும். ஃபியரோட இங்க ஆயத்தமா நம்ம இல்லைன்னா என்னால வந்து if I am not prepared, I cannot give the message. So the fear of God. ஆயத்தமா இல்லைன்னா பாக்கியம் வர்ஷிப் பண்ண முடியாது. ஆயத்தமா இல்லைனாக்கா ஜெசிகா மியூசிக் வாசிக்க முடியாது. ஆயத்தம் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயபக்தி இருந்தா தான் அந்த வரும். அந்த பயபக்தி இல்லைனாக்கா ஏனாதானும் நம்ம இருப்போம். அந்த பரிசுத்த நாள், அந்த ஓய்வு நாள் ஆசரிக்கத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். நிறைய வாலிப பிள்ளைகள் ஏனாதானும் இருப்பாங்க.
பரிசுத்த நாளை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டுல எல்லாம் இன்னும் கேட்டா சனிக்கிழமை நைட்டு கிளப்பு பப்பு டிஸ்கோ அதுக்கெல்லாம் போயிடுவாங்க. நைட்டு விடிய காலைல வர்றாங்க. எங்க ஆயத்தமா இருப்பாங்க? உள்ள என்ட்ரி ஆக முடியாது, ஆயத்தமா இல்லையே. சோ ஆயத்தமாக இருக்கணும், பயபக்தி இருக்கணும். தேவன் தெரியப்படுத்துறாரு. இந்த ஆலயத்து வரக்குள்ள பரிசுத்தமாகத்தான் இருக்கணும். எப்படி இந்த பரிசுத்தமான ஸ்தலம் ஒரு ஆலயமாக மாறி இருக்கும், அவரோட சிங்காசனம் இது என் பாதப்படின்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தை அவரு ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரு. எல்லாமே பாதப்படின்னு ஆயிடுச்சு. பூமி என்னோட பாதப்படி. சோ ஃபுல்லு கவர் ஆயிடுச்சு. சோ எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ நம்ம பயபக்தியோட தான் வரணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. சோ அதே நேரத்துல நம்ம யாருமே கட்டாயெல்லாம் படுத்தக்கூடாது. எல்லாருமே இறைவன் யாருன்னு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும். நீங்க வந்துதான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணும். நான் யாராவது கட்டாயப்படுத்துறேன்னா வாங்க தேவனோட ஆலயத்துக்கு, இந்த வீட்டுக்கு எல்லாருக்குமே வெல்கம் பண்ணுவேன். ஏன்னா இது உங்க வீடு. வீட்டுக்கு வாங்க, நேரம் கிடைக்கிறக்குள்ள வாங்க. இதுதான் என்னோட பதிலா இருக்கும். கட்டாயமா இந்த சபைக்கு தான் வரணும். சபை கட்டுறது நம்மளோட வேலை இல்லை இல்லையாமா? ராஜ்யத்தை கட்டுறது நம்மளோட வேலை, சபை கட்டுறது ராஜாவோட வேலை. எந்த இடத்துல போனாலும் அந்த பரலோகத்துல மோட்சத்துல நம்ம அவங்கள பார்க்க முடியும். நீ அந்த சபைக்கு வந்துட்டு நீ எப்படி இங்க வர முடியும்? ராஜ்யத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம, அவ்வளவுதான். சோ நான் எலிசபெத் சிஸ்டருக்கு அடிக்கடி சொல்றேம்மா, உங்க சபை கட்டுற வேலை இல்லாம ராஜ்யத்தை கட்டு, ராஜ்யத்தை கட்டு. அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். சோ இந்த மாதிரி ஒரு பயபக்தி இருந்தா மட்டும்தான் நம்மளால தேவனுக்கு ரெஸ்பெக்டோ ஹானர் பண்ண முடியும். சங்கீதம் 5:7 படி நான் பயபக்தியுடன் தேவனுடைய சன்னிதானத்தில் பிரவேசித்து அவரை நான் தொழுது கொள்ளுவேன். சோ இது பர்சனலா அவங்களுக்குள்ள வரணும். பயபக்தி வந்தாதான் நான் இங்க வர முடியும், அந்த எண்ணம் நமக்கு வரும். சோ இதே மாதிரி தான் எபிரேயர்கள் நிறுவனம் 5:7 படி அங்க தேவகுமாரன் ஆகிய இயேசு தேவாதி தேவனுடைய குமாரன், அவரை பத்தி என்ன எழுதி இருக்கிறனாக்கா, அவர் கண்ணீரோடும் மிகுந்த சத்தத்தோடும் விண்ணப்பம் செய்த பொழுது அவருடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டதா. Great honor Jesus Christ gave to God. Great respect. So அந்த மாதிரி இந்த ஹோலி டே அவ்வளவு புனிதமான ஒரு நாள். புனிதமான ஒரு நாள்ல இந்த புனித ஸ்தலத்துல he is sitting. பயபக்தி, fear. So இது முதல் காரியமாக இருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 2014 மார்ச் 31 என்னோட அன்பு மகள், 2வது மகள் டோலி பிறக்கிறாங்க. அவங்க 25 நாள் ஐசியூல வைக்கிறாங்க. அந்த ஐசியூல வைக்கிறக்குள்ளோ அந்த மகளுக்கு வென்டிலேட்டர் வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க டாக்டர், நீங்க போய் நீங்க வரணும், இங்க உங்களோட முழு சம்மதத்தோட தான் நாங்க குழந்தையோட வென்டிலேட்டர் எடுக்க முடியும், மகளோட உயிர் பிரிய போது நீங்க சம்மதி கொடுக்கணும்னு. ஸோ மனசுல அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துடுச்சு, ஒரு பயம் வந்துடுச்சு. எனக்குள்ள ஒரு அப்படியே வார்த்தைனால சொல்லவே முடியாது, அப்படி ஒரு நடுக்கம், தடுமாற்றம், பயம். பயத்தோட உள்ள நான் என்ட்ரி ஆகி போற ஐசியூ உள்ள. மகளுக்கு அவ்வளோ டியூப்ஸ் போட்டு இருக்கிறாங்க, உடம்பெல்லாம் டியூப்ஸ். அந்த மகள் படுத்துட்டு இருக்கிறா. அந்த மகளை என் கையில கொடுக்குறாங்க. ஒரு நொடி 1000 கனவு கண்டுட்டு இருந்தேன். ஒரு நொடியில அப்படியே டிஸ்ட்ராய் ஆகி போயிடுச்சு, எல்லாம் ஒடிஞ்சு போயிடுச்சு என் கனவு. எந்த கையில மகளை பாலாட்டி தாளாட்டி பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணும்னு நினைச்சனோ அதே கையில மகளை தூக்கிட்டு இருக்கிற. அந்த கையை நான் தொடக்குள்ள அலட்சியமா நான் தொடவே இல்லை. அப்படியே அந்த கையை முத்தமிட்டேன். ஒரு நொடியில அந்த வென்டிலேட்டர் கண்ணுக்கு முன்னாடி எடுக்கிறக்குள்ள மகளோட தலை சாய்ந்து உயிர் பிரியுது. ஒரே பயம், நடுக்கம் எனக்கு. ஆனா மகளோட முகத்தை பார்த்துட்டே இருக்கிற. அலட்சியமா அந்த கையை பிடிக்கல நானு. அந்த வீக்கமான கையை முத்தமிட்ட. சில்லுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்றாங்க, அந்த பிளாஸ்டர் ஒட்ட வச்சிருந்தாங்க மகளுக்கு வென்டிலேட்டர் வச்சதுனால. இப்ப அந்த பிளாஸ்டர் ரிமூவ் பண்ணணும். எல்லோ ஸ்கின்னு, நியூபார்ன் பேபி. அந்த பிளாஸ்டர் ரிமூவ் பண்றதுக்குள்ள அந்த பிளாஸ்டர் when they removed, the flesh is coming out of அந்த பிளாஸ்டரோட ஒட்டி வருது. It's coming out of from the skin, bodyல இருந்து அந்த ஸ்கின், அந்த flesh அந்த பிளாஸ்டரோட சேர்ந்து வரக்குள்ள
என் உள்ளம் அப்படியே பிழிந்து எடுத்தது. ஒரு நடுக்கம், ஒரு பயம். யாத்ராகமம் 34:7 குடும்ப பாவம் சாபமாக மாறதுக்காக என்னோட மகளோட சதை பிஞ்சதை நான் பார்த்தேன். அந்த உயிர் பிரிஞ்சதை பார்த்தேன். 200 ml ரத்தம் இல்ல மகளுக்கு, நோ பிளட். ஸோ ஃபார் ஜெனரேஷன் கர்ஸ் என்னோட மகளுக்கு இந்த முடிவு வந்துச்சு. அப்புறம் மகளுக்கு நல்லபடியா ஜெபம் பண்ணி நல்லடக்கம் பண்ணணும். இங்க மலேசியால தான் இந்த மாதம் 25ஆம் நாள் தான் அவங்களோட நினைவு நாள். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்பதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நான் பரிசுத்த ஓய்வு நாள்ல வரக்குள்ளோ அங்க ஏசப்பா 1 யோவான் 2:2 உலகத்தின் பாவத்துக்காக அவர் தன்னே தானே அவர் உயிரை கொடுத்தாரு, பலியானார். பலியான பிறகு என்ன போல இங்க ஒரு போதகர் நின்றுட்டு இருந்தாக்கா நம்ம என்ன பண்றோம், நம்ம அவரோட ஆலயத்துல நம்ம வரும் பொழுது அவரோட திரு விருந்து பந்தியில இட்ஸ் மஸ்ட் எவ்ரி சண்டே நம்ம இந்த காரியத்தை பண்ணித்தான் ஆகணும். இதுல ஒரு கன்ஃபியூஷன் ஜனங்களுக்கு, திரு விருந்து ஏன் வாரம் கொடுக்கணும்னு. அதுக்கு உண்டான பதில் இதுதான். வாரம் ஏன் எடுக்கணும்? அந்த பய பக்தி வரணும். என்ன போல போதகர்கள் இங்க இந்த இடத்துல நின்னு கொண்டு அவங்க சொல்லுவாங்க, அப்பத்தை எடுத்து உங்க கையில கொடுத்தக்குள்ள இது உங்களுக்காகவே பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம். அந்த சரீரத்தை நான் வாங்கி பாக்குறக்குள்ள என்னோட மகளோட ஃபிளஷ் பார்ப்பேன். I will see when I take the bread of Jesus Christ, I see the flesh. பயம், நடுக்கம், தடுமாற்றம். அப்ப ஏசப்பா நம்மளோட சின்னுக்காக அவர் பலியா இருக்கிறார். நம்மளோட பாவத்துக்காக பாத்திரத்தை எடுத்து திராட்சை ரசத்தை கொடுக்க போது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதகர் சொல்லி கொடுக்கறக்குள்ளோ நம்ம பயபக்தியாக அதை ரிசீவ் பண்ணணும். அலட்சியமாக வீட்டுல யாருமே இருக்காதீங்க வாலிப பிள்ளைகளே. ஒரு தாயாக நான் சொல்றேன், ஏன்னா ஆல்ரெடி நான் பே பண்ணிட்டேன். I paid already. I've given my child 2 child. ஸோ நீங்க யாருமே இந்த மாதிரி விஷயத்துல மாட்டக்கூடாதுக்காகத்தான் தாழ்மையோட அன்போட கேட்டுக்கொள்றேன். பரிசுத்த ஆலயத்துக்கு தேவனை மகிமைப்படுத்துங்க. சாபம் பாவமாக மாறிடுது, அந்த பாவம் சாபமாக மாறுது. இறைவனோட பாவத்துக்கு யாரும் ஆளாக கூடாது. பய பக்தியோட நம்ம வருவோம். 1 கொரிந்தியன் 11:24-25 படி அந்த திரு பந்தி, அந்த ராபோஜன பந்தியில அங்க பவுல் இல்லவே இல்லை. only disciple was there. Paul was not there. அந்த இடத்துல பவுல் அடிக்கிற இல்லவே இல்லை. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சவுல பவுலாக மாத்தின பிறகு அவர் தான் இவருக்கு சொல்றாரு இதுதான் நடந்ததுன்னு. நடந்த விஷயத்தை தத்ரூபமா தரிசனத்துல காமிச்ச குலத்தா பவுல் அடிக்கிறத எழுதி வைக்கிறாரு. அந்நாள் வரைக்கும் இந்நாள் இந்த 2000 வருஷத்து வரைக்கும் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோலி டேல அவரோட பரிசுத்த பிரெட், அவரோட சரீரத்தையும் அவரோட அப்பத்தையும் அவரோட ரத்தத்தையும் நம்ம குடிக்கிறக்குள்ளோ பயபக்தியோட நம்ம வாங்கி அதை குடிக்கணுன்றதுக்காகத்தான் இது ரூலாவே ஆக்குனார் அப்படின்னு எனக்கு ஆவியானவர் தான் தெரியப்படுத்தினார். நம்ம அது வாங்குறதுக்குள்ள நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு தான் நம்ம வாங்குறோம். ஹல்லேலூயா. இதே காரியத்தை தான் லூக்கா 22:19-20 ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம். லூக்கா 22:19-20 உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னோட சரீரம், உங்களுக்காக நொறுக்கப்படுகிற என்னோட சரீரம், அந்த இது உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை உங்களுக்காக நான் சிந்தி இருக்கிறேன்னு வேதனையோட சொன்னார் பாருங்க. ஏசப்பா வேதனையோட சொல்றார், இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம். நம்ம அதுக்கு பயபக்தி, ஃபியர், we have to fear, பயபக்தியோட தான் வரணும்ன்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் முதல் காரியம். ஏன்னா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அதே ராஜா தான் உலகத்துக்கே ஒரே தேவன். எபேசியர் 4:6 உலகத்துக்கே ஒரே தேவன். அதே ராஜா தான், அதே சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அதே ராஜாதி ராஜா தான், தேவன் தான் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், நமக்காக தன்னோட ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். இதுக்காகத்தான் நம்ம பயபக்தியோட வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பயபக்தி முதல் காரியம், அது வேணும் நமக்கு. ஹல்லேலூயா. பாரத்தோட நான் பேசிட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் தெரிய மாட்டேங்குது.
ஏன்னா நான் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரி நீங்க மறுபடியும் நீங்க யாரும் கஷ்டத்துல போய் மாட்டிக்க கூடாதுன்னுக்காகத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பயபக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பயபக்தியோட நம்ம ஆலயத்துக்கு வருவோம். ரெண்டாவது காரியம், செகண்ட் பாயிண்ட், God is expecting from us 3 things. First thing, fear and respect, honor the holy day. Second thing, holy beauty, பரிசுத்த அலங்காரத்தோட வரணுமா, ஹோலி பியூட்டியா நம்ம வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. 1 நாளாகமும் 16:29 வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். சங்கீதம் 96:9 இதே காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்தோட நம்ம அவருக்கு நன்றி செலுத்தவும் ஆஃபரிங் பண்ணவும் பயபக்தியோட வரக்குள்ள நம்ம பரிசுத்த அலங்காரத்தோட வரணும்னு தேவன் விருப்பப்படுறார். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதா விருப்பப்படுறார், நான் கிடையாதுமா. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவரும் விருப்பப்படுறார் நம்ம பரிசுத்த அலங்காரத்தோட வரணும். நிறைய பேருக்கு பரிசுத்த அலங்காரம்னா என்னன்னே தெரியல. நிறைய பேருக்கு பரிசுத்தம் அலங்காரம்னா என்னன்னு தெரியல. சோ அந்த பரிசுத்த அலங்காரம்னா என்ன? 2 தீமோத்தி 2:22 சுத்த இருதயத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்ளணுமா. சுத்த இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சுத்த இருதயத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்ளணும். சோ இப்ப பாருங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி பேசுறக்குள்ள எவ்வளவு தெளிவாக பேசினார்னாக்கா, ஆதி ஆகமம் நம்ம ஆதாமை எடுத்துக்கலாம். முதல் மனிதன் உலகத்துல படிச்சது முதல் மனிதன் ஆதாம் தானமா. எல்லாருக்கும் இதுல டவுட் எதுவும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் முதல் மனிதன். ஜெனசிஸ் 3க்கு போயிடுமா, 3 சாப்டர் ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துக்கு நம்ம போயிடலாம். அங்க ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு தப்பு செஞ்சுட்டாரு. யாரு? ஆதாம். சாப்பிடக்கூடாத தோட்டத்தை உருவாக்குறாரு. அவர தோட்டத்துல வேலைக்காரனா விடுறாரு. வேலைக்காரர் தோட்டத்தை பாக்குற வேலை தான் கொடுக்குறாரு. ஆனா ஒரு மரம் மட்டும், அது நன்மை தீமை அறிகிற மரம் எதுன்றதும் தெரியப்படுத்தாரு. இந்த தீமையான மரத்துல உள்ள கனியை நீ சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஆனா அதை பாதுகாக்கிற வேலை இவருக்கு இருக்கு. காக்கணும். காட்டுல ஒழுங்கா பிசாசு வரத்துக்கு நுழைய விட்டுட்டான். பாம்பு உள்ள நுழைஞ்சிடுச்சு. முதல்ல வீக்கா இருக்கிற பெண்ணை பிடிச்சி ஏமாத்தி ட்ரிக் பண்ணி பழத்தை சாப்பிட வச்சுட்டா. அதே நேரத்துல அந்த பெண்ணை இவருக்க கொடுத்து சாப்பிட வச்சிடுது. இப்ப 9ஆம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க இருக்கிற அதான் வேற இவன் கேட்கிறாரு. சோ இவர் போய் அந்த வாய்ஸ் கேட்டோட பயந்து போய் ஒழிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நேக்கடா இருக்கிறாரு. யார் உன்னை நேக்கடா இருக்கிறாங்கன்னு சொன்னது யார்? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை நீ சாப்பிட்டியா, பழத்தை நீ சாப்பிட்டியா? அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வந்த உடனே சொன்ன நொண்டி சாக்கு. சொன்ன பதில் நொண்டி சாக்கு. ஏன்னா அவன் மனசு பாருங்க, இருதயம் பரிசுத்தம், அந்த சுத்த இருதயம் இல்ல. ஏன்னா அந்த கனி கொடுக்கறக்குள்ள அந்த பெண்ணு சொல்லுது, நீ சாப்பிடு, நீ சாகவே சாக மாட்டாயின்னு பிசாசு சொல்லி இருக்கு. ஆனா உன் தேவன் நீ சாப்பிட்டீன்னா செத்து சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. நீ சாப்பிட்டீன்னாக்கா நீ சாக மாட்டாய். அப்போ உனக்கு நீ காட போலவே ஆயிடுவேன்ற ஒரு ட்ரிக்கை வச்சுதான் கொடுக்குது. ஆனா இவருக்கு எங்க போச்சு புத்தி? இவரு யோசிச்சிருக்கலாமே, பரவாயில்ல நான் சாப்பிட்டு நான் காடு மாதிரி ஆயிடுறேன்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தானே சாப்பிட்டாரு. அதுக்கு சொன்ன பதில் ஆதியாகமம் 3:12 நீங்க எனக்கு ஒரு துணையா உருவாக்கி ஒரு லேடிய கொடுத்தீங்க இல்லையா, அவ கொடுத்ததுனால தான் நான் சாப்பிட்டேன். இந்த நொண்டி சாக்கு தான் வெவ்வேறு குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் வீட்டுல நடக்குது. தூங்கிட்டு இருக்கிறது, வேலைக்கு வர்றது இல்ல, ஆண்டவரோட பரிசுத்த ஆலயத்துல கொடுக்கிற வேலைகள் பண்றது இல்ல. ஏதோ ஒரு நொண்டி சாக்கு, லேட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, தூரமா இருந்துச்சு, ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு. நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் எனக்கு நிறைய கால்ஸ் வருது. பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க. கிளப்பு, பப்பு, டிஸ்கோ அதுல எல்லாம் போறாங்க. சாப்பிட்டு வர நைட்டு போயிடுறது. நைட்டு 12 AM இருந்து 2:45 AM வரைக்கும் பிசாசோட நேரம். கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. இதுதான் ஓப்பனா லைவா இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஆவியானவர் எனக்கு பேச சொல்லி இருக்கிறார். பிசாசோட நேரம். கூட்டமா நீ பாத்துக்கோ, நான் சாப்பிட்டு தான் போறேன்ற சில பிள்ளைகள். நீ செக் பண்ணிக்க, நான் டிஸ்கோ போறேன்னா, பப்புக்கு போறேன்னா, இல்ல ஃபேமிலி கேதரிங் போறேன்னா செக் பண்ணிக்க வாங்க. நீ வரக்குள்ள பிசாசோட தானே சேர்ந்து வர்ற.
அந்த உணர்வு வரணும். ஆனா விஷயங்கள் இருக்கு, நைட் ஷிஃப்ட் வேலைகள் இருக்கு. மோசையோட ரூல் வந்து பகல்ல வேலை நைட்டு வேலை செய்யக்கூடாது. ஆனா ரூல் மாறி இருக்கு. ஏசப்பா 2000 வருஷத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பிறந்த அவர் வந்து ரூலை மாத்தினாரு. உங்களோட இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் மோசை அது எழுதி வச்சாரு. ஆனா வேலை நைட் ஷிஃப்ட்ல தான் வேலைகள் இருக்கு. அது வேலையா இருந்தாக்க பண்ணுங்க. சும்மா வீணா போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வராதீங்க. வீணா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் நான் அன்போட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அப்ப எப்போ அப்ப அடுத்த நாள் சனி ஞாயிற்றுக்கிழமை ஆன பேருக்கு வீக்கெண்ட்ல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை எப்படி நம்மளுக்கு பயம் வரும்? சிலர் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு வர்றது. ஸோ அந்த குடிச்சிட்டு வந்தக்குள்ள மார்னிங் வந்து நீ எப்படி பரிசுத்தமா இருக்கிறன்னு பரிசுத்த ஆலயத்துக்கு வர முடியும்? எப்படி உன்னோட விண்ணப்பத்தை அவர் அக்செப்ட் பண்ணுவாரு? எப்படி நீ கொடுக்குற ஆஃபரிங் அவர் அக்செப்ட் பண்ணுவாரு? அவர் அக்செப்ட் பண்ண இல்லையா? யாரை நம்ம ப்ளீஸ் பண்ண வரோம்? பாஸ்டர் ப்ளீஸ் பண்ண வரோமா, இல்ல ஜனங்களை ப்ளீஸ் பண்ண வரோமா? நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், இவ்வளவு இது கொடுத்தேன், அது கொடுத்தேன்னு சொல்ல அங்க அவர் அக்செப்ட் பண்ணணுமே. உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அன்னைக்கு இந்த காரியம் பண்ணக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதோட விளைவுகள் சாபத்துல போறாரு. கடைசி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 23, 24 என்ன பண்றாரு? ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏதேன் கார்டன்ல இருந்து தொட்டி விடுறாரு, தள்ளி விடுறாரு. வர வேண்டாம். அத வேலை கொடுத்தாரு, ஒரு வேலை கொடுத்தாரு. ஒழுங்கா பார்த்திருக்கலாம் இல்லையா? ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளி விட்டுட்டு நீ வர வேண்டாம்னு சொல்றது அதோட நிறுத்தல, புடிச்சு தள்ளி விடுறாரு. வரவே கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்றாரு? அக்னி ஜுவாலை கொண்டு சுற்றும் அந்த ஃபேன் இருக்கு பாருங்க, அது கத்தி அந்த ஃபேனை வைக்கிறாரு. கேருபீன்களை வைக்கிறாரு. ஏஞ்சல்ஸ், விசேஷித்த ஏஞ்சல்ஸ்க்கு காவலா வைக்கிறாரு அந்த கார்டன்ல. ஏன்னா ஜீவவிருட்சத கனிக்கிட்ட போக கூடாதுன்றதுக்காக. போச்சா? வாய்ப்பை இழந்துட்டாரா? முதல் மனிதன் செய்த ஒரே முட்டாள்தனம் இதுதான். அதுதான் நன்மை தீமை வச்சுட்டு கையை கட்டின்னு உட்காந்துடுவாரு. முடிவு நீ தான் எடுக்கணும். எது நல்லது எது கெட்டது உனக்கு தான் தெரியும். தெரியாதவங்களுக்கு நம்ம போய் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா தெரிஞ்சவங்களுக்கு போய் சொன்னா நம்மளை விட முட்டாளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்தது இறைவன் பார்த்துப்பாரு. நம்ம வந்து பயபக்தியோட பரிசுத்த அலங்காரத்தோட வரணும். ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு வருது. ஒரு மனைவியோட சகோதரியோட பிரேயர் ரிக்வெஸ்ட். என் கணவன் நிறைஞ்ச சபையில ஒரு பெண்ணை பார்த்துட்டு இருக்கிறாரு, இச்சையில பார்த்துட்டு இருக்கிறாரு, வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்கிறாரு. இச்சையோட லவ் ப்ரொபோசல், திருமணமாயி 2 குழந்தைங்க அவருக்கு. அந்த பெண், அந்த சகோதரி கண்ணீரோட சொல்றாங்க, என் கணவன் மனசு மாறணும். சபையில வந்து இறைவனுக்கு முன்பதாக பயபக்தியே இல்லாம ப்ரொபோசல் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பிரேயர் வச்ச. பதில் வந்துச்சு. 1.5 மாசம்தான். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. 2 காலம் செயல் இல்லாம ஆயிடுச்சு. அவரால சர்ச்சுக்கு வர முடியல. போச்சா? என்ன பண்ணார் அவரு? அன்னைக்கு கத்தி கொண்டு அக்னி ஜுவாலை கொண்டு சுழல் காத்து வீசுற ஒரு விஷயத்தை வச்சாரு. கேருபீன்களை வச்சாரு. கேருபீன்களை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண வச்சாரு. கால் இல்லாம ஆக்கிட்டாரு. பரிசுத்தமான தேவனுங்க, அவருக்கு முன்பதாக அவரு நீதி செய்யற தேவன். எவ்வளவு பயபக்தியோட வரணும். இதுதான் பரிசுத்தம். இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அன்னைக்கு ஆதாம் காலத்துல இயேசு இல்ல, இன்னைக்கு நமக்கு இயேசு இருக்கிறாரு. அவரோட ரத்தம் இருக்கு. 1 யோவான் 1:7 படி ஏசப்பாவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்குது இல்லையாமா? சோ நம்மளுக்கு பாவ அறிக்கைக்கு ஒரு வழியும் இருக்கு. நம்ம ஆதாம போல நொண்டி சாக்கு நம்ம சொல்ல வேண்டாம். பயபக்தியோட அந்த தேவன் கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா அவர் ஏன் கொடுக்க மாட்டார் நமக்கு ஆசீர்வாதம்? நம்ம கேட்காததையும் அவர் வந்து கொடுப்பாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வந்து பேசுறக்குள்ளோ பயபக்தியோட தான் நம்ம வந்து கேட்டு அதை ரிசீவ் பண்ணணும்னு தேவனும் விருப்பப்படுறாரு. சோ நம்ம பயபக்தியோட தான் இருக்கணும். ஏசாயா 4ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தின்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள சுட்டெரிக்கிற அக்னியாக நம்மை சுத்திகரிக்கிறார்னா பாத்துக்கங்க. நான் சின்ன வயசுல போவேன். நான் ஸ்டீல் கம்பெனிக்கு எங்க அப்பா கொண்டு போவார். துரும்பிடிச்ச இரும்பெல்லாம் போட்டு ஒரு ஃபேக்டரியில வந்து மெல்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு அக்னி, சுட்டு இருக்கிற அக்னியில மெல்டிங் ஆகும் துருப்பிடிச்ச இரும்பு துண்டுங்கள்லாம் போட்டு. அப்புறம் அதோட ரிசல்ட் பார்த்தா பல 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 ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். அப்படி நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருங்க.
இதுதான் பரிசுத்தமா அலங்காரத்தோடு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. எபேசியன் 5ஆம் அதிகாரத்துல 17-18 வசனம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி இந்த பரிசுத்தமான ஆலயத்துக்கு நம்ம வரக்குள்ள எப்படி வரணும்னு தெளிவாக இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கிறீங்களா யாராவது? எபேசியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரத்துல 17-18. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இதுதான் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். தெளிவா இருக்க இந்த வசனத்துல நம்ம உண்மையாக நம்ம வந்து என்னமா மதிகேடா இருக்கக்கூடாதுன்றார். ஃபூலிஷாக இருக்கக்கூடாது. உண்மையாக இறைவனை சுத்த இருதத்தோட தொழுது கொள்ளுங்கள்னு நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு. குடி வந்து கேடான ஒரு விஷயம். நைட்டு குடிச்சிட்டு பகல்ல வந்து இறைவன் கிட்ட ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க அப்பத்தை வாங்கி கொடுத்து மன்னிச்சிட்டாரு. ஃபாதர் வந்து கர்த்தர் உன்னை மன்னிப்பாராக மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீக்கெண்ட்ல பார்ட்டியா அல்ல சார் பார்ட்டியா வாங்க போலாம் வைஃப்க்கு சொல்லிட்டு வந்துடுறேன் மீட்டிங் போறேன் ஐயா பாட்டுக்கு பார்ட்டி. அப்புறம் மறுநாள் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரே பாவத்தெல்லாம் மன்னிச்சிடப்பா அப்படின்னு. ஸோ ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க வரலாம், ஆனா அவர் ஏத்துக்க மாட்டார். உங்களோட ஸ்தோத்திர பலிகளை அவர் ஏத்துக்க மாட்டார். அவர் எதிர்பார்க்கறது பயபக்தி, பரிசுத்த அலங்காரத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. சோ அவரே வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடந்தா அவரே தள்ளி விட்டுடுவார். அவருக்கு பிடிக்காத விஷயம் இதெல்லாம். பயபக்தியோட பரிசுத்த அலங்காரம் அட்ராக்ஷன் கவர்ச்சியா வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பரிசுத்த அலங்காரம் பாக்குறதுக்குள்ள அலங்காரமா இருக்கணும். நம்ம இருதயமும் சுத்தமாக இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோட நம்ம வந்து அந்த இறைவனை தொழுது கொண்டு அவரோட இருதயத்துல இடம் புடிச்சிட்டாலே போதும். அவர் நம்ம கேட்கறதையும் சரி கேட்காததையும் சரி கொடுத்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துவோம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல 23-24 வசனப்படி தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை நம்ம உண்மையாக வந்து நம்ம தொழுது கொள்ளணும். அவர் ஆவியோட உண்மையோட இருக்கிறது அவர் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறாரு. அந்த நேரம் வந்தாச்சு. ஜனங்களை அவர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறார், சூஸ் பண்ணிட்டு இருக்கிறார், செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். யோவான் 4:23 யாராவது வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். இப்ப தெளிவாச்சா பிதாவோட விருப்பம் என்னன்றது? யாருக்குன்னா தெளிவாகலன்னா சொல்லுங்க, மறுபடியும் சொல்றேன். தெளிவாச்சாமா? பிதா விருப்பப்படுறாரா? இவாஞ்சலிஸ்ட் சுமிதா கிடையாது, பிதா தான் விருப்பப்படுறாரு தானே பாஸ்டர்? பிதா தான் விருப்பப்படுறார். ஏன்னா அடுத்த வசனம் தேவன் ஆவியாக இருக்கிறார். கர்த்தர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிறக்குள்ள நம்ம அவரோட விருப்பத்தின் படி நம்ம நடந்துப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். உள்ளத்துல நம்ம உண்மையாக இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. சங்கீதம் 51:6 வசனத்தின் படி உண்மையாக இருக்கணுமா தேவன் அப்படி வந்து விரும்புகிறார். ரோமர்கள் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். இந்த வசனத்தின் படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை தினமும் எடை தூக்கி பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். நம்மளுடைய மனசாட்சியே நம்மளோட சிந்தனைகள் என்று இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ரோமர்கள் 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். நம்மளோட மனசாட்சி தான் இதுல நமக்கு நாமே சீர்தூக்கி பார்த்து நமக்கு நாமே எடை தூக்கி பார்ப்போம். நம்ம கரெக்டா இருக்கிறோமா? நம்ம ஒண்ணு கேட்கிறோமே ஆண்டவர் கிட்ட, நான் கரெக்டா இருக்கிறேன்னா? நான் கரெக்டா இருந்தா தான் நான் வந்து கேட்க முடியும். நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆண்டவரே இது கூடனாக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவதான் பார்த்துட்டு இருக்கிறாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு. அப்படியே எக்ஸ்ரே போல, சிசிடிவி கேமராவே தேவையில்லை, எக்ஸ்ரே போல பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறன்னு. அப்படி இருக்கிறக்குள்ளோ நீ என்ன கேட்டாக்கா அவர் வந்து கொடுப்பாரு. நீ அவரோட விருப்பத்தின் படி நடந்துக்கணும் இல்லையா? சோ இந்த மாதிரி நம்மை நாமே
சீர்தூக்கி பார்ப்போம், எடை தூக்கி பார்ப்போம். நம்மளுடைய மனசாட்சி தான் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு தேவன் விருப்பப்படுறாரு. 1 யோவான் 3:20 படி நம்மளுடைய இருதயத்தையே நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றம் சாட்டுமானால், நம்மளுடைய இருதயமே நம்மை குற்றம் சாட்டுமானால் தேவன் நம்மளுடைய இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார். இல்லையா? நம்ம மனசாட்சி தெரியும் நம்ம குற்றம் செஞ்சிருக்கிறோமா இல்லையான்னு. அந்த மனசை பார்த்துட்டு தேவன் தான் முகத்தை பாக்குறாரு, மனுஷன் தான் முகத்தை பாக்குறாரு, தேவன் இருதயத்தை தானே பாக்குறாரு. இந்த இருதயத்தை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறதால தான் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரெக்டா? வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார் தானே. நம்மளோட இருதயத்தில் காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். சோ அந்த தேவன் பெரியவராக இருக்கிறதுனால முதல்ல சீர்தூக்கி பார்ப்போம், எடை தூக்கி பார்ப்போம். ஒரு விஷயம் என்னன்னாக்கா, 2019 July 3rd only my surgery. Before that I was not knowing what is happening. என்னன்னாக்கா, தலையில 1 கிலோக்கு மேல டியூமர் கட்டி எனக்கு என்ன நடக்குது அதெல்லாம் தெரியாது. இதுல கான்சென்ட்ரேட்டே இல்லை எனக்கு. எல்லாமே எங்க வீட்டுக்காரர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. போய் பொருளுங்க வாங்குறது, மளிகை சாமான வாங்குறது, வீட்டு எதுக்கு ஒரு மால் இருக்கு. இந்த காரியத்தை நான் மனசாட்சி குறித்து பேசுறதுக்குள்ள இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு ஏன் ஆவியானவர் சொல்ல வைக்கிறாருன்னா காரணத்தோட தான் சொல்ல வைக்கிறார். சோ போறாரு ஷாப்புக்கு போறாரு, போய் நான்வெஜ் வாங்க போறாரு. அவன் என்ன பண்றான், அந்த மால்காரர் எக்ஸ்பைரி டேட்டை எடுத்துட்டு டேக புது டேட்டை மாத்திட்டு இருக்கிறாரு. இவரு வந்து ஆபீசர் ஆச்சு, பிடிச்சிட்டாரு, கண்ணு ரெண்டாண்டா பிடிச்சிட்டாரு. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, எக்ஸ்பைரி டேட் உள்ள ஐட்டம்கோ நான்வெஜ் நீ வித்துட்டு இருக்க, எவ்வளவு நோய்கள் வருது, இந்த மாதிரி கொள்ள அடிக்கிறீங்களா, கண்ணா பின்னா திட்டிட்டு வந்துடுறா. அதோட விட்டாரா, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொல்றாரு வேற, எனக்கு வந்து என்ன அப்படியே இந்த எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுக்கு ஈக்குவலா ஒரு வில்லன் எம்என் நம்பியார், இப்படி அந்த மாதிரி நம்பியார் ஆயிட்டேன் நானு. ஆமா பிரதர், இவர் வந்து பாட்டுக்கு சொல்றாரு, அவங்க கொள்ள அடிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு கொள்ள அடிச்சிருப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டி வேலைக்கு போயிட்டாரு. நான் இப்ப அடுத்த நாள் அந்த வால்க்கு போறேன், நிறைய ஐட்டம் வாங்குறேன். அதுல வந்து ஒரு ஆனியன், குறிப்பிட்ட ஆனியன் வாங்குறேன். அது 1 கிலோ 1.25 கிலோ, ஒரு 3 ரிங்கெட் தான் அந்த ஆனியன். அந்த ஆனியன் 3 ரிங்கெட்னாக்கா இந்தியால கூட பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. 3 ரிங்கெட் 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, ருபீஸ். சோ நான் வந்து அது வாங்கின உடனே அதெல்லாம் வைக்கிறேன், அவங்க பில் போடுற அந்த இதுல தான் வைக்கிறேன். ஒன்னொன்னா ஸ்கேன் பண்றாங்க. அந்த ஆனியன் மட்டும் அந்த பையன் விட்டுறான். அதான் பாக்குறேன். பார்த்த பிறகு நானே சொல்லிக்கிறேன், எனக்கு நானே ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். இவன் டேக ஸ்கேன் பண்ணா ஓகே, இல்ல நான் வந்து சொல்ல மாட்டேன், நீ ஸ்கேன் பண்ணப்பா, நீ விட்டுட்டேன், நான் மட்டும் சொல்ல மாட்டேன். அவன் என்ன பண்றான், விட்டுடுறான். அந்த ஐட்டம் வாங்கிட்டு வர, நானும் ஸ்கேன் பண்ணல, நான் சொல்லி இருந்திருக்கலாம், நான் சொல்லல. ஏன்னா இவங்க தான் அதை கொள்ள அடிக்கிறாங்க. இவர் வேற சொல்லிட்டாரா, நம்பியார் ரோல் ஆயிடுச்சு. ஆஹா, நான் ஏதோ சேவ் பண்ண நானு, இவங்க அதிகமா கொள்ள அடிக்கிறாங்களே, ஒரு 3 ரிங்கெட் இவன், நான் என்னோட தப்பு இல்லை, எடுத்து வச்சா அவன் ஸ்கேன் பண்ணல, என்னோட தப்பாமா இதுல இல்லையா பாஸ்டர்? எனக்கு நானே ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் July 3ஆம் தேதி சர்ஜரி ஆகுது. அப்புறம் 1 மாசத்துல ரிட்டர்ன் மலேசியாவுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்மளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது தானே. எப்படி என்ன அலசி பாக்குறாரு பாருங்க. இதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். கிருபாதார வரங்கள்னாலும் நிரப்புறாரு. 2020 ஊருக்கு போறேன். வல்லமே அங்க சபை ஓபன் பண்ணி வல்லமையா நடத்துறாரு. 1.5 வருஷம். 8 வயசுல காணாத போன பொண்ணு 60 வயசு ஆனக்குள்ள அந்த தாய்க்கு வந்து சேர்க்க வைக்கிறாரு. பிசாசுகள் விரட்டி ஓடுது. அந்த தாயாருக்கே தெரியாது தன்னோட மகள் 60 வயசுல எப்படி இருப்பாங்கன்னு. 8 வயசுல பார்த்து தொலைஞ்சு போன மகள், அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் காத்திரமா இருப்பாங்கன்னு தெரியப்படுத்தி, அவர்தான் ஜிபிஎஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், ஜிபிஎஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ராஜேஸ்வரி சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன். சோ அந்த மாதிரி அவரு வந்து அந்த மகளையே கூட்டிட்டு வந்து சேர்த்து வைக்கிறாரு. நிறைய பிசாசுகள் விரட்டி ஓடுது, ஸ்ட்ரோக் ஆனுங்க குணமாகறாங்க. அப்புறம் நிறைய சிக்னஸ் ஹீலிங் எல்லாமே நடத்துறாரு. எவ்ரி சண்டே மெசேஜ் கொடுக்குவேன், எல்லாமே பண்ணுவேன். ஒவ்வொரு கேஸ் வரக்குள்ள நான் வந்து அவரை கூப்பிடுவேன். அவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, உன் மூலமா என்னோட வல்லமை பாய்ந்து தேவனோட அன்பை ஜனங்க மக்கள் காண்பாங்க. அதுதான் இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்து இருக்கிறது இல்லையா சங்கீதா? எல்லாரும் பார்த்து இருக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனோட அன்பு என் மூலமா அவங்க பார்க்குறாங்க, ஜனங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ நான் ஆண்டவரே நீங்க வாங்க, என்னை நிரப்புங்க, இந்த காரியத்தை எனக்கு சுமூகமா முடிச்சு கொடுங்க. அந்த டைம்ல வந்து 1.5 வருஷம் முடிஞ்ச கையோட அடுத்தது 2021 டிசம்பர் மாசம் நாங்க மலேசியாவுக்கு வரணும். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு நான் கூப்பிடக்குள்ள இந்த ஆணியனை காமிக்கிறாரு. அது எப்படி இருந்துச்சுனாக்கா, ஞானஸ்தானம் எடுத்துக்கின்னு அபிஷேகம் நிறைஞ்சிச்சு. திடீர்னு மலேசியா வரக்குள்ள நான் வந்து புதுசா இன்னும் மாறணும். ஆணியனை காமிக்கிறாரு. ஆணியனை காமிச்ச உடனே அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 3 ரூபாய் 3 ரிங்கெட் ஆணியனுக்கே உன்னை நான் நம்ப முடியல, என்னோட விலையேறப்பட்ட ஆணியனை கேட்கறிய, உன்னை நம்பி நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்றக்குள்ள ஆண்டவரே இன்னும் 3 வாரத்தை நான் மலேசியாவுக்கு போறேன், எப்படியாவது போய் அந்த மால்ல போய் அந்த 3 ரிங்கெட்டை நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2021 டிசம்பர் மாசம் வந்துடுறேன். வந்து பார்த்தா 1.5 வருஷத்துல மேனேஜ்மெண்ட்டே சேஞ்ச் ஆயிட்டுக்குது. அந்த எல்லாமே ஸ்டாஃப் எல்லாருமே சேஞ்ச். இப்போ நான் யார்கிட்ட போய் 3 ரிங்கெட் கொடுத்து மன்னிப்பு கேட்க முடியும் இல்லையா ஜெசிகா? 3 ரிங்கெட் இப்போ நான் வந்து அந்த பில்லு போடாததால நான் குற்றவாளி இல்லையா? ஸோ நான் போய் கொடுக்கணும். இப்போ யார்கிட்ட போய் கொடுக்கறது? யார்கிட்ட? அப்போ ஆவியானவர் சொல்றாரு, நீ ஃபர்கிவ்னஸ் ஆண்டவர்கிட்ட கேளு, அந்த ராஜா கிட்ட கேளு, ஃபர்கிவ்னஸ் உன்னை மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொன்னக்குள்ள அப்போ நான் வந்து ராஜா கிட்ட கேட்கிறேன், பிதாவே என் பாவத்தை மன்னிச்சிடு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அதே மால் தான், வேற எந்த மாலும் இல்லை எங்க வீட்டு, அந்த மால் தான் போனோம். அந்த மால் தான் போனோம். சரி, அந்த மாலுக்கு மறுபடியும் போறேன், நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வரேன். ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வரேன், அந்த வீட்டுக்கு வந்து பில்லு போட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். வந்த பேருக்கு அது ஓப்பனுக்கு சிசர்ல கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்ட பிறகு பாக்குற டேக்ல 2 மடங்கா போட்டிருக்கான் அந்த ஐட்டம் பில்லு. அந்த பில்லை பார்த்த உடனே அப்படியே நம்பியார் மாதிரி ரோல் வரப்போது எனக்கு ஆங்கர் வரக்குள்ள ஆணியனை நிறுத்துறார் வந்து கண்ணுக்கு முன்னாடி. அப்பதான் யோசிக்கிறேன், ஆஹா அதுக்கு இதா பதிலுக்கு பதிலா ரைட்டு. அப்போ ஒத்துக்கினேன், சார் தீந்துடுச்சே. சோ அந்த பாவத்தை மன்னிச்சுட்டாரு. இது ஆணியன் காசை இதுல டபுளா 2 மடங்கா எடுத்துட்டாரு இல்லையா? அவருக்கு தேவையானது அவர் எடுத்துக்குவாரு, அவருக்கு தேவையானது அவர் ஆட்டோமேட்டிக்லி எடுத்துப்பாரு. சோ ரைட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த முறை பழங்க வாங்கிட்டு வர, கல்லங்கிரி ஹண்ணு, தர்பூஸ், வாட்டர் மிலன், அது வாங்கிட்டு வந்து கட் பண்ற, அழுவி போயிட்டு இருக்குப்பா. கட் பண்ணிட்ட பிறகு எப்படி ரிட்டர்ன் போய் கொடுக்க முடியும்? அப்போ மறுபடியும் ஆணியனை காமிக்கிறாரு. அப்ப இன்னும் மன்னிக்கலன்னு அர்த்தம் அவரு. மறுபடியும் ஆணியனை காமிக்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே 1க்கு 4 மடங்கா எடுத்துக்கு நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடப்பா, இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அடுத்த முறை போறக்குள்ள ஒரு ஸ்வீட் பன் வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு வந்த பிறகு முதல்ல அந்த டேகை தான் நான் பாக்குறேன். 3 வெள்ளி இது வந்து போட்டிருக்குது 14 வெள்ளி அப்படின்னாக்கா 52 ரூபாய்க்கு 245 ருபீஸ் போட்டு வச்சிருக்கான். அப்புறம் ஆணியனை காமிக்கல, ஒரே சந்தோஷம். கணவரை கூப்பிட்டு சொல்றேன், பாருங்க இந்த ஸ்வீட் பண்ணு 3 ரிங்கெட் 14 ரிங்கெட் போட்டு வச்சுக்காங்க, போய் கொடுத்துட்டு வாங்க. போய் அவர் எடுத்துட்டு போய் கேட்கறக்குள்ள ஏதோ ஒன்று சமாளிச்சு சொல்லி அனுப்புறாங்க, டேக் மிஸ்டேக் ஆயிடுச்சு அது இதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம், ஆணியனை காமிக்கலையே, ஆணியன் விஷயத்தை மன்னிச்சுட்டாரு, அதான் ஒரு சந்தோஷம். ஸோ ஃபைனலா என்னை எப்படி மன்னிச்சாருனாக்கா, மறு தடவை போறக்குள்ள உளுந்த பருப்பு 1/2 கிலோ தான் வாங்குறேன், 6.5 ரிங்கெட், அதாவது 110 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவன் போட்டு இருக்கிற விலை 58 ரிங்கெட்டு. 6 வெள்ளி எங்க இருக்கு, 58 ரிங்கெட்டு வெள்ளி எங்க இருக்கு. ஸோ 900 ரூபாய் ருபீஸ் போட்டு வச்சுக்கலாம். 110 ரூபாய்க்கு 900 போட்டு வச்சிருக்கான். அப்புறம் அந்த டேக் பார்த்தா உருது தாலுக்கு பதிலா க்ளோவ் லவங்க டேக் போட்டு வச்சிருக்கான். அப்போ சுத்தமா ஆணியனே காமிக்கல ஆண்டவர். ஆஹா, நாங்க பாட்டுக்கு பில்ல போட்டுட்டு வந்துடுறோம், நாங்க எதுவும் பிரைஸ் டேக் எல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த 6 வெள்ளிக்கு 58 போட்டானா போட்டுட்டு வந்துட்டோம் நாங்க பாட்டுக்கு. அப்போதான் வீட்டுக்கு வந்து பாக்குறக்குள்ளோ அது முதல்ல அந்த பிரைஸை தான் நான் எடுக்கிறேன், கட் பண்ணி போடணுமே பாட்டில்னு. பார்த்தாக்கா 6 வெள்ளிக்கு 58 ரிங்கெட். இங்க பாருப்பா 58 போட்டிருக்கிறான், லவங்க போட்டிருக்கிறான் அப்படின்னு. அப்போ சுத்தமா ஆணியனே காமிக்கல. அப்போ என்ன முழுசா மன்னிச்சிட்டாருன்னு எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் போய் அவர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஏதோ பண்ணாரு. ஸோ அந்த போட்ட உடனே அந்த மெசேஜ் ஒரு வீடியோல போட்ட உடனே அப்பதான் வந்து என் வாட்ஸ்அப்ல 1008 மெசேஜ்.
பாஸ்டர் நான் ஷாப்பை திருடிட்டேன், பாஸ்டர் நான் சோப்பை திருடிட்டேன், பாஸ்டர் இதுக்கு நான் பில்லு போடல, அதுக்கு நான் பில்லு போடல அப்படின்னு. அப்பதான் தெரிய வந்துச்சு, ஓ நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உள்ளத்துல நம்ம உண்மையா இருக்கணும் தான் தேவன் விருப்பப்படுறாரு. சோ சங்கீதம் 51:6 உள்ளத்துல நம்ம உண்மையா இருப்போம், இதுதான் தேவன் விருப்பப்படுறாரு. அந்த பரிசுத்த அலங்காரத்தோட நம்ம தொழுது கொள்வோம். சோ இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் அவருக்கு இருக்கிறதுனால நம்ம ஆயத்தமாக வரும் பொழுது நம்மளோட தொழுகை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நம்ம கட்டாயமாக பரிசுத்த அலங்காரமாகத்தான், அந்த பரிசுத்த அலங்காரத்தை நம்ம தரித்து கொண்டு தான் வரணும்ன்றது தேவன் விருப்பப்படுறார். நம்மளுடைய உள்ளம் குற்றம் சாட்டும், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்னென்ன விஷயங்கள் உங்களோட உள்ளம் குற்றம் சாட்டுகிறதோ அவைகளெல்லாம் இன்னைக்கே சரி பண்ணிடலாம். ரைட்டா? இன்னைக்கு அதை சரி பண்ணிடலாம். சோ அப்படி சரி பண்ணிட்ட பிறகு ஆண்டவர் அதை ஆண்டவர் நம்மளை மன்னிக்க காத்துட்டு இருக்கிறார். அவர் மன்னித்து மறந்துடுவார் கூட. ஹல்லேலூயா. சோ நம்ம நாமே சீர்தூக்கி பார்ப்போம். நம்மளோட இருதயம் குற்றம் சாட்டும், அது எந்த விஷயமா இருந்தாலும், மனசாட்சிக்கு விரோதமாக பண்ணிருக்கிற அது எந்த காரியமானாலும் ஆண்டவருக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம். அப்பொழுது அவர் நம்மளோட தொழுகையை, நம்மளோட பிரேயரை, நம்மளோட ஆஃபரிங்க அவரு மனதார ஏத்துக்குவார். பரிசுத்த அலங்காரத்தோட வரணும், பரிசுத்த அலங்காரத்தோட வரணும், பயபக்தியோட வரணும்ன்றது அவர் விருப்பப்படுறார். பிலிப்பியன் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். அவர் இடத்துல இருக்காத இல்லாத ஐஸ்வர்யமா? அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர் ஐஸ்வர்யவான், சொத்து சுகம் அத்தனையும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட கேட்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவங்க கேட்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட தேவன் மூணாவது லாஸ்ட் காரியம் அவர் எதிர்பார்க்கிறது, we should not hate others. நம்ம தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். தேர்ட் திங், ஃபர்ஸ்ட் திங் fear and respect, செகண்ட் holy beauty, தேர்ட் we should not hate others. சோ நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நமது ஆலயத்துல யாராவது ஒரு குடும்பத்து மேல நம்மளுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, பகை வருது, இல்ல வேற சபைக்கு சார்ந்த ஜனங்களோட நம்மளுக்கு ஐக்கியமே இருக்கிறது இல்ல. ஆஹா இந்த சபையில இருக்கிறீங்களா, நீங்க அந்த சபையில இருக்கிறீங்களா, அப்படியே ஒரு எனிமி, கோபம், எரிச்சல், அதெல்லாம் வேண்டான்றார் ஆண்டவர். நோ ஹேட்டிங். வீட்டுக்குள்ள சண்டைகள், அக்கா தங்கச்சிக்கு சண்டை, சகோதர சகோதரிகள் கூட சண்டை, அப்பா அம்மா கிட்ட சண்டை, அதெல்லாம் போட்டுட்டு நீ ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோட தொழுகை பண்ணி நீங்க ஸ்தோத்திர பலி சென்றா அவர் எடுத்துக்குவாரா, அக்செப்ட் பண்ணுவாரா? நிச்சயமா அக்செப்ட் பண்ண மாட்டார். If he wants to accept our prayer request and give the blessings, you have to change yourself. அந்த hatred நமக்கிட்ட இருக்க கூடாதுன்னு தேவன் விருப்பப்படுறாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஐக்கியம் இருக்கிறது இல்ல. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன்னு சொல்றாரு. ஒரு நாளும் நம்ம மற்றவர்களை பகைக்க வேண்டாம். பகைக்கிறது நம்மளோட வேலை இல்லை. நம்ம ஏசப்பாவோட ரத்தத்தை கழுவப்பட்டுக்கிற யாரா இருந்தாலும் சரி, மத்தவங்களை குற்றம் சாட்டுற வேலை நமக்கு கிடையாது. குற்றம் நாம் சாட்டினால் தேவன் சொல்றார், நீ மனுஷ கொலைபாதகன். அந்த வசனத்தை போடுமா, 1 யோவான் 3:15. மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவனை தரிக்க மாட்டான், தரித்து கொல்லப்பட மாட்டான். சோ மனுஷ கொலைபாதகன்ற பேர் நமக்கு வேண்டாம். சோ அந்த மாதிரி மனுஷ கொலைபாதகன் பேர் நம்மளுக்கு கிடைச்சிச்சுனாக்கா நம்ம எடுக்கிற ஞானஸ்தானம் வீண், நம்ம எடுக்கிற ரட்சிப்பு வீண், நம்ம எடுக்கிற வரங்கள் வீண், நம்மளோட அபிஷேகம் வீண். நம்ம போக போறது இறங்க போறது டைரக்டா நரகம் தான். நித்திய ஜீவன் போக முடியாது. ஹேட்டிங் அதர்ஸ், எரிச்சல், கோபம், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். இதுதான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம எட்டர்னல் லைஃப் போனோம்னாக்கா நம்ம இந்த குவாலிட்டி கேரக்டர்ல மாறினா தான் உண்டு. நம்ம சால்வேஷன் வேஸ்ட். If we hate others, salvation waste, baptism waste, anointing waste, direct hell தான். சோ இதுல நம்ம கவனம் செலுத்தி நம்ம நாமே மாத்திக்குவோம். சோ நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கோம். எனக்கு ஆண்டவர் என்ன டீச் பண்றாருனாக்கா, உன்னை வீணாக உன்னை சண்டை போடுவாங்க, உன்கிட்ட
உன்னை வம்புக்கு இழுப்பாங்க, தூஷணமா உன்னை பேசுவாங்க. டைரக்டா என்கிட்ட சொல்றாரு, இப்ப என்ன சொன்னா நீங்க அது உங்களை நீங்க அட்ரஸ் பண்ணிக்கங்க. வீணா உங்களையும் பேசுவாங்க ஜனங்க. அப்போ எனக்கு சொன்னது என்னன்னா, நீ அவங்க கிட்ட சண்டை போடுறது வேண்டாம். If anyone fights with you, hates you, you don't hate them, you love them. இதுதான் எனக்கு டீச் பண்ணி இருக்கிறது. So let's follow that. உன்னை யார் எதிர்த்தாலும், உன்னை வம்புக்கு இழுத்தாலும், உன்னை எதிர்க்கிறது வம்புக்கு இழுக்கிறது அவங்களோட விருப்பம். ஆனா நமக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் என்னை வந்து அவரு பார்த்தாரு, சீர்தூக்கி பார்க்க வச்சார், எடை தூக்கி பார்க்க வச்சார். 1 கொரிந்தியன் 11 அதிகாரத்துல 16 வசனத்துப்படி, ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் வாக்குவாதம் செய்யும் பழக்கமே கிடையாது. வாக்குவாதம் நமக்கு கிடையாது, நமக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். உனக்கு யாராவது வாக்குவாதம் செய்ய வந்தாக்கா நீ வாக்குவாதம் செய்ய வேண்டாம், விட்டுடு, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றாரு. என்னை பத்தி யாராவது குறை சொல்லி பேசினாக்கா முதல்ல கோபம் எங்க ஹஸ்பண்ட் தான் வரும். அடுத்தது சபைக்குள்ள இருக்கிற ஜனங்க பாக்கியம், ஆஹா எல்லாம் பிரேயர் எல்லாம் முடிஞ்சது, இப்படி பண்றாங்களே சிஸ்டர், இப்படி பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே. என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கோபம் எரிச்சு. நான் வந்து பாப்பேன், அந்த புன்னகையை பாப்பேன், சிரிப்பாரு. அவருக்கு தெரியாதுதா, அவர் அனுமதி கொடுக்காமையா இதெல்லாம் நடக்குது. எனக்கு தெரியும் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க, என்னை இன்னும் உயர்த்த போறாருன்னு. பேட் பப்ளிசிட்டியே எனக்கு குட்டாக மாத்திட்டு இருக்கிறாரு. என்ன செய்வேன் நான்? எங்கயோ இருந்த என்ன எங்கயோ தூக்கி வச்சுட்டாரு இல்லையாமா? அதனால்தான் போனதால லாஸ்ட் டைம் பேசிட்டு இருந்தாரு என் கணவர். எனக்கு கோபம் வருது, எனக்கு ஐயோ உங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிறாரு. இல்லப்பா அப்படி பேசாது, அவரு சிரிக்கிறாரு, ஆண்டவர் சிரிக்கிறார். நான் சொல்றேன் அவர்கிட்ட, அவர் சிரிக்கிறாரு. அவங்க ஏன் விட்டு வச்சுக்கிறாருனாக்கா என்னோட உயர்வை பார்க்கணுன்றதுக்காகவே வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான் இல்லையாமா? அதனால கோவப்பட வேண்டாம், யாரு மேலேயும் நம்ம கோவப்பட வேண்டாம். நோ அஃபென்ஸ் அண்ட் நோ டிஃபென்ஸ். எனக்கு சொல்லி இருக்கிறது வந்து, யாரை நீ குறை சொல்லவும் வேண்டாம், யாராவது உன்னை குறை சொன்னா நீ பதில் சொல்லவும் வேண்டாம், இல்லையா? அதை தான் நான் ஃபாலோ பண்றேன். யாரை என்ன குறை சொன்னா நான் அதை வந்து கன்சிடரே பண்றது இல்லை. யாராவது என்னை வந்து தப்பா சொன்னா அதை நான் எடுத்துக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. யாரை நான் குறை சொல்லவும் மாட்டேன், யாரும் என்னை குறை சொன்னால் பதில் சொல்லவும் மாட்டேன். அவ்வளவுதான். சோ அந்த தேவன் கிட்ட நம்ம உண்மையா நடந்துப்போம். நமக்கு என்ன தேவை எல்லா விஷயங்களும் அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் கோபத்தை நம்ம குறைச்சுப்போம், கொஞ்சம் எதிர்பேசுவது குறைச்சுப்போம், கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவதும் நம்ம குறைச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன வந்து கரெக்ட் பண்ணார். சோ அந்த மாதிரி காரியத்தை நம்ம பயபக்தியாக இருப்போம். நீதிமொழிகள் 3:27 படி, நன்மை செய்ய உனக்கு திராணி இல்லைன்னா நீ செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ அப்படி செய்யாமல் இருந்தா அது உனக்கு பாவமாக இருக்கும். சோ நன்மை செய்யறதுக்கு உனக்கு திராணி இருக்கு, ஆனா அது நீ செய்யலன்னா அது உனக்கு பாவமாக மாறிடும்ன்றது எனக்கு தேவன் தெரியப்படுத்தினாரு. சோ அதே நேரத்துல யாக்கோபு 4:17 படி, நீ செய்யாமல் இருந்தால், யாக்கோபு 4:17, நீ செய்யாமல் இருந்தால் அது உனக்கு பாவமாகவே மாறிடும் அப்படின்றக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னாக்கா நாங்க திருநெல்வேலி, நான் சொன்னேன்ல 1.5 வருஷம் நாங்க திருநெல்வேலியில இருந்தோம். அங்க ஒரு 4th ஸ்டேஜ் கிட்னி பேஷண்ட், அவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். ஆவியானவர் வந்து சொல்லிட்டாரு, ஆரம்ப கட்டம் எனக்கு ஆவியானவர் பேசுறது எல்லாமே அவர் சொல்லிட்டாரு, நீ போய் ஜெபம் பண்ணி 2 நாள்ல அந்த நான் கூட்டிட்டு போறேன் என்னோட வீட்டுக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இஸ் கோயிங் டு டேக் த சோல் டு ஹெவன், இல்லையா? நான் என்ன பண்றேன், உடனே எங்க ஹஸ்பண்ட் சொல்றோம், நாங்க போன் அடிக்கிறோம் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வீடு வந்து எங்க வீட்டு ஊர்ல இருந்து 2 மணி நேரம் தூரம், ஊரு இன்னர் கிராமம், அங்க இருக்கிறாங்க. இப்ப நாங்க அடிக்கிறோம், அம்மா நாங்க வந்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு ஜெபம் பண்ணோம். ஐயோ தாய் தாயின்னு தான் என்ன கூப்பிடுவாங்க, தாயினா அம்மா, வயசானவங்க அவங்க. அண்ணா தாயி, நான் என் மகன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் வீடு விட இன்னும் உள்ள 2 மணி நேரம் போகுமா, அது உள்ள ரொம்ப உள்ளுக்கு இருக்கு, அது அப்படி இருக்கிறதுனால நான் 2 நாள்ல நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன், அப்ப நீயும் தம்பியோ வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்களே பேசிக்கிறோம். எங்க ஹஸ்பண்டும் சொல்றாரு, சரி அவங்க தானே 2 நாள்ல வந்துடுறாங்க, அப்புறம் போய் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், நீ இல்லைன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைலண்ட் ஆயிடுறேன். சொன்ன மாதிரியே 2வது நாள் ஈவினிங், 3வது நாள் வரணும் அவங்க ஊருக்கு. அன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு
உயிர் பிரிஞ்சிடுச்சு. செய்தி கேட்ட உடனே அப்படியே தூக்கி வாரி போடுச்சு. மனுஷன் கொலை பாத்தகர், நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும் நீ செய்ய தக்காம போயிட்டியே, நான் ஒரு பாவி ஆயிட்டேன், இந்த பாவத்தை எங்க போய் கழிக்கிறது நானு? ஒருவேளை நான் போய் ஜபம் பண்ணியிருந்தா அந்த உயிர் பொழிச்சிருக்கோமோ? 1008 கேள்விகள். எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு, எங்களுக்கு நித்திய ஜீவன் காரு. அதுக்கு பேரை நித்திய ஜீவன் வச்சுட்டோம், ஒயிட் கலர் காரு. நீ காரு கொடுத்துருக்குற, நீ ஏன் போல? அதுலயே நான் நொண்டி சாக்கு வேற. என் கணவர் வந்தா போறா, ஒருத்தனை டிரைவ் பண்றாரு, அந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. நீ நடந்து போயிருக்கலாமே, நீ ஆட்டோல போயிருக்கலாமே, நீ பஸ்ல போயிருக்கலாமே. நான் உனக்கு அந்த 8 வயசுல காணாத போன பொண்ணை நான் வந்து உனக்கு அவங்க தாய்கிட்ட ஒப்படைச்சுன்னா வேற ஸ்டேட், வேற டிஸ்ட்ரிக்ட், அது அங்கேயே போய் நான் வந்து கூப்பிட்டுட்டு வந்து விட்டேனே. இங்க இருக்கிற ஊருக்கு உன்னால போக முடியலையான்னு என்ன 1000 கேள்விகள். பதில் இல்லை எனக்கு. ஒரு குற்றவாளியா தான் இந்த மலேசியாவுக்கு அந்த குற்றம் ஓரமா இருக்கு, எனக்கு ஊத்திட்டே இருக்கு. மலேசியாவுக்கு வந்த பிறகு 2021 டிசம்பர் மாசம் வந்துட்டேன். ஸோ 2022 முதல்ல மினிஸ்ட்ரி வந்து பாஸ்டர் ரூத்தோ பாஸ்டர் வின்சென்ட் தான் நான் போறேன். அங்கிருந்து நடக்குது எல்லாமே. அப்புறம் தான் நம்ம லட்சுமியோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது. எனக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா அவர் வந்து படுக்கையில வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அவர் ஸ்ட்ரோக் வந்து ஒரே பெட்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அவங்க அம்மா கிட்ட கால் வந்து சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திடுறாங்க, மகளுக்கெல்லாம் தெரியப்படுத்திடுறாங்க. அங்கிருந்து லட்சுமி இது கால் எனக்கு, மம்மி இந்த மாதிரி அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிட்டு இருக்கு, மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருக்கிறாரு, பயமா இருக்கு மம்மி, ஜெபம் பண்ணிக்கங்க. இவ்வளவுதான் மெசேஜ் சொல்லி அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லி 5 நிமிஷம், இந்த அம்மா சொல்லி எனக்கு 5 நிமிஷம். இப்போ நான் பாக்குறேன் அவங்க அப்பாவோட சோல், ஆத்மா இப்படி போயிட்டு ஒளி தீபம் போல அப்படியே இப்படி போயிட்டு இருக்கு. உடலை விட்டு அந்த ஆத்மா வெளியாயிட்டு இருக்கு. உடனே தரிசனத்துல பார்த்த ஆண்டவரே, அந்த ஆத்மாவை கொண்டு வந்து அந்த பாடியில விடுங்க, அப்பதான் அந்த குடும்பம் உங்களை நம்பும் அப்படின்னு சொல்ல பிறகு அவர் வந்து 14 கிட்டத்தட்ட 13-14 நிமிஷம் ஆயிருக்கும். டிக்ளேர் பண்ணல அபிஷியலா பாடியை வெளியில போடுறதுக்கு. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணல. அதுக்குள்ள ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்துறாரு. அந்த ஆத்மாவை விட்டு அப்புறம் அவர் உடம்பு சூடு ஆகுது, அப்புறம் பெருமூச்சு விடுறாரு, உயிர் வருது. இப்ப என்ன ஸ்டடி பண்ண வைக்கிறாரு. அந்த ஆத்மா வெளியில போறதுக்குள்ள அந்த ஆத்மா சாந்தி அடையல. ஒரு விஷயம், இந்த மகளுக்கு ஒரு சொந்த வீட்டுல உட்கார வைக்கணும், வீடு இல்லாம இந்த மகள் தவிச்சிட்டு இருக்கிறாள், அங்கேயும் இங்கேயோ சுத்திட்டு இருக்கிறாள். என் வீட்டுல வந்து வரக்குள்ள கூட மத்த ஜனங்க சொந்த பந்தங்க கூட பிறந்த ரத்தங்களே வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்களே. அப்படி ஒரு கவலை அந்த ஆத்மாக்கு இருக்கிறது எனக்கு தேவன் காமிச்சாரு. இதுக்கு தான் ஆவிகளை பகுத்தறியும் சக்தி வரம் வேணும்ன்றது. சோ அந்த ஆத்மாவோட சாந்தி, அந்த உயிரோட இப்ப உயிர் கொடுத்துட்டாரு. இப்ப அவங்க அப்பா உயிரோட இருக்கிறக்குள்ள அந்த மகளுக்கு நான் ஒரு வீட்டுக்காக நான் ஜெபம் பண்ணணும். ஜபத்துல வச்சேன். போன வருஷம் 2023 6ஆம் மாசம் வீடு கிடைக்குது, சொந்த வீடு அந்த மகளுக்கு கிடைக்குது. நான் போய் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தேன். அந்த மகளுக்கு கிடைச்ச பிறகு அந்த வீட்டுக்கு பரிசுத்தம் இல்லோன்னு பேரை வச்சேன். ஹோலி ஹவுஸ். ஐ கெப்ட் நேம் ஃபார் தட் நியூ ஹவுஸ். ஹோலி ஹவுஸ், பரிசுத்த இல்லம் பேர் வச்சுட்டு வந்தேன். அந்த உயிரோட அந்த மனிதனை வச்சிருந்தாரு, அவங்க அப்பா வச்சிருந்தாரு. அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சது, மகள் வாழ்றதெல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2024 தான் அவருக்கு வயசாயிட்டு இருந்தது. அப்புறம் 24 தான் பிப்ரவரி 1ஆம் தேதி அவரோட உயிர் பெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம். இதே மாதிரி தான் இங்க வந்திருக்கிற சகோதரி ராஜலட்சுமி 2022 செப்டம்பர் மாசம் எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. சிஸ்டர், எங்க வீட்டு பிரச்சனையில போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீடை நான் கொடுப்பேன், அந்த வீட்டுல வாழ்றதுக்கு முதல்ல அவங்க உயிரோட இருக்கணுமே காமிக்கிறாரு. மரணத்தின் ஆவி, இருதயம் பலஹீனத்தை காமிக்கிறாரு. மரணத்தின் ஆவி இப்படி புடிச்சு இருக்கு, எப்ப வேணாலும் அதை புடிச்சு நிறுத்திடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க முதல்ல வாங்க சிஸ்டர், முதல்ல உங்களுக்கு ஜெபம் பண்ண வாங்க சிஸ்டர், சைவின கட்டுல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். அவங்க வராங்க, ஜெபம் பண்ற டெலிவரன்ஸ் ஜெபம். படத்துல தான் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. காலோ கையோ மேல போகுது, சரீரம் மேல போகுது, அப்படியே ஃப்ளோட் ஆகுறாங்க. அவங்களோட சாட்சி ஆவிகளை பகுத்தறியும் சக்தி, தேவனால் நடத்தப்படுகிற ஆவியில அவங்களோட சாட்சி
முதல் சாட்சி இருக்கும் அவங்களுக்கு, நீங்க பார்க்கலாம். இந்த லிங்க் இதுல ஷேர் பண்றோம். தேவனால நடத்தப்படுகிற ஆவியில சகோதரி ராஜலட்சுமியோட முதல் சாட்சி ஃப்ளோட் ஆகுறாங்க. அந்த ஆவி, அந்த மரணத்தின் ஆவி அதை பிடிக்கிறக்குள்ள ஏசப்பா வந்து இறங்கிட்டாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே மேல ஃப்ளோட் ஆகுறாங்க. அந்த ஆவி அப்படியே பிடிச்சி எரிச்சு சாம்பல் ஆக்குற நேரத்துல அவங்க கணவரை காமிக்கிறாரு. அவங்க கணவரோட மரணம் எப்படி நடந்ததுன்னு காமிக்கிறாரு. 4 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 30ஆம் தேதி அந்த அவங்க கணவரோட இருதயம் அந்த மரணத்தின் ஆவி அப்படியே பிடிச்சி இப்படி நிக்க வைக்குது. அங்க உயிர் பிரியுது. உயிர் பிரியறக்குள்ளோ டாக்டர் இது சர்டிபிகேட் ஹார்ட் அட்டாக்னு, ஆனா இதுதான் விஷயம் நடக்குதுன்றது தத்ரூபமா எனக்கு காமிக்கிறாரு. அதை பாக்குறக்குள்ளோ ஐயோ என்னால இந்த மகளோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு ஆண்டவருக்கு நான் இங்க நன்றி சொல்றேன். அந்த சகோதரிக்கு வந்து சொல்றாங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்த என் கணவரை நீங்க காப்பாத்தி இருப்பீங்களேன்னு அந்த சகோதரி ஒரே அழுவு. அவங்களுக்கு சொன்ன பதில் ஒன்னே ஒன்றுதான், நீங்க கவலைப்படாதீங்க, தேவனோட ஆலயத்துல அவர் இப்ப இருக்கிறாரு, அவரோட வீட்டுல இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகள் 4 வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பெடுத்துக்குவாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தின தத்ரூபமா அந்த விஷயத்த எனக்கு காமிச்சார் ஆண்டவர். ஸோ இந்த நாள்ல அந்த சகோதரி வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காகவும் அவரோட கணவர் பிரதர் வின்சென்ட் அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹல்லேலூயா. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தி நடத்திட்டு வந்தார். நிறைய பேர் வாங்க, ஊருக்கு வாங்க, நீங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா நாங்க நல்லா ஆயிடும். எங்க அகமதாபாத்ல, கத்தார்ல, எல்லாரும் இங்க வந்துடுங்க. ஸ்ரீலங்கால, இந்தியால இப்ப பக்கத்துலயே இருக்கு வரத்துக்கு. ஆனா இங்க நான் இருக்கிறக்குள்ளோ பயன்படுத்திக்கங்க. இதுதான் நான் சொல்றேன். ஒரே அழுவு ஒரு சகோதரன் என் மகளுக்கு அடிக்கடி போட்டுக்க, ஃபர்ஸ்ட் நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஸ்ரீலங்கால, அப்புறம் மதுரையில இருந்து கால், மதுரை உங்க ஊருக்காரு, நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அழுதுட்டே இருக்கிற கனவுல நான் உங்களை பாக்குறேன், கிட்டியா இருக்கு வரத்துக்கு. ஆனா நம்ம ராஜேஸ்வரியும் சொல்லுவாங்க, சகோதரி சொல்லுவாங்க, இவாஞ்சல் சுமிதா பத்தி உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் தெரியும், ஜனங்களுக்கு சொல்லுவாங்க, மற்ற ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால இறைவன் ஜீவனுள்ள தேவன் பயன்படுத்துற விஷயங்களை நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்கின்னு நடப்போம். 2 காரியத்தை நம்ம பண்ணோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 28-31 வசனம். இந்த 2 காரியத்துல ஆவியானவர் என்ன சொல்றாருனாக்கா தெரியப்படுத்துறாரு, நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாய தீர்க்கப்படாதிருப்போம். நம்ம நாமே நியாய தீர்த்தால் நமக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. ஜட்ஜ் யுவர் செல்ஃப். செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் நீங்க பண்ணிக்கங்க இண்டிவிஜுவலா. இந்த 3 காரியங்கள் வேணும்னு அவர் விருப்பப்படுறாரு. நம்ம திருவிருந்து பந்தியில கலந்துக்கலக்குள்ளோ அந்த பரிசுத்த அப்பத்தை நம்ம வாங்குறதுக்கு முன்பதாக, திராட்சை ரசத்தை வாங்குறதுக்கு முன்பதாக, இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இது தேவகுமாரனோட உடல் என்றது சொல்லி பயபக்தியாக நம்ம அது வாங்கணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம ஒரு நொடி நம்ம பாவ அறிக்கை பண்ணுவோம். கண்களை மூடி பாவ அறிக்கை, உங்களுக்கு செல்ஃப் பாவ அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏதாவது குறைகள் இருந்தா அது எனக்கு தெரியலப்பா. என்ன குறை இருக்குதோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. நான் நன்மை செய்ய மறந்து விட்டேனா, நான் ஜபிக்க மறந்து விட்டேனா, நான் உங்களை அலட்சியப்படுத்தினேன்னா, ஆதாம போல சாக்கு சொல்லி நான் வந்து உங்களை அது தப்பிக்க நான் முயற்சி செய்தேனா, நீங்க கொடுத்துருக்கிற வேலையை நான் செய்யாம நான் போயிட்டேன்னா, என் சபைக்குள்ள யாராவது நான் மற்றவங்களை நான் குற்றம் சாட்டி நான் பேசினேன்னா, மற்றவர்களை தவறாக நான் பேசினேன்னா, மற்றவர்களை நான் திட்டினேன்னா, அப்படி ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே சீர்தூக்கி பாருங்க, எடை தூக்கி பாருங்க. நமக்கு இந்த சாபம் வேண்டாம். நம்ம நித்திய ஜீவனை தரித்து கொள்ளுவோம். பயபக்தியோட பரிசுத்த அலங்காரத்தோட தேவனை நம்ம தொழுது கொள்ளுவோம். அவரோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ரோமன்ஸ் 10:12-13 வசனம். கண்களை திறப்போம். ரோமன்ஸ் 10:12-13 வசனப்படி தம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்குமே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறாரு. எதையும் கொடுக்க அவர் வல்லவராக மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். ரோமன்ஸ் 10ஆம் அதிகாரத்துல 12-13. ஸோ மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு. நம்ம அவரோட நாமத்துல நம்ம தொழுது கொள்ளுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவாருன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்துல வந்து நம்ம குறைகளை அறிக்கை செய்வோம், குற்றங்களை அறிக்கை செய்வோம். அவருடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளத்தான் நம்ம வந்து இருக்கிறோம். மன்றாடி நம்ம ஜெபிப்போம். சகல ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கத்தான் அவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு.
நம்மளோட தேவைகள் எல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம், அவர் நமக்கு நிறைவேற்றுவார், அனைத்து முத்தமிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Kingdom come, will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our sins, as we forgive our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. உட்காருவோம். எல்லாரும் உங்களோட காணிக்கையில கையில எடுத்துக்கங்க. ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கை புனிதமான விஷயங்களுக்கு செயல்படுது. உங்களோட காணிக்கைகளை வசனத்தோட கட்டாயத்தோட கொடுக்க வேண்டாம். மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கிறவங்க இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறாரு. அவரோட சகல நன்மைகள் கிருபைகள் நமக்கு கிடைக்கும். 30, 60, 100 ஆகும்படியாக இறைவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து பந்துக்கு ஆயத்தமாகவும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகவும் ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில கலந்துக்கலாம். திருவிருந்து பந்தியில நம்ம கலந்து கொள்ளும் பொழுது பயபக்தியோட நம்ம வந்து இதை ஸ்தோத்தரித்து நம்ம ரிசீவ் பண்ணணும்னு தேவன் விருப்பப்படுறார். நமக்குள்ள அந்த பயபக்தி வந்தா மட்டும்தான் நமக்கு அந்த உணர்வே வரும். உலகத்தின் பாவத்துக்காக தன்னுடைய சரீரத்தை அவர் பிச்சு கொடுத்திருக்கிறார். அது நம்மளோட பாவத்துக்காக அவர் ஜீவ பலியானார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி அவர் பந்தியில சொன்ன வார்த்தைகளை நம்ம நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நம்ம செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம். அதை நம்ம செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா.
நல்ல வார்த்தைகள் கொண்டு என் மூலமா நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே எல்லாருமே உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறாங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே அவங்களை எல்லாரையும் ஆண்டவரே நீங்க இவ்வளவு சமீபமா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, கட்டி அணைத்து முத்தம் கொடுங்க ராஜா. அவங்களோட கண்ணீரெல்லாம் நீங்க தாப்பா தொடைத்து அவங்களுக்கு பரவசம் கொடுக்கணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு அவசியமாக இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் அப்பா. ஆண்டவரே அதை கேளாமலே அவங்களுக்கு கொடுங்கள் ராஜா. ஆண்டவரே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சரீரத்துல உள்ள நோய்களை பாருங்க ராஜா, அந்த வேதனைகளை பாருங்க ராஜா, அதெல்லாம் அகட்டும் ராஜா. அவங்க கேளாமலே இதெல்லாம் நீங்க கொடுங்க சுவாமி. சுகம் கொடுங்கள் ராஜா. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தாரும் ராஜா. ஆண்டவரே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தாரும் ராஜா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் ராஜா. திருமண காரியங்கள் வாய்க்கப்படட்டும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளோட படிப்புக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. கீர்த்தி வரட்டும், புகழ் வரட்டும், நல்ல மார்க் வரட்டும், நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கட்டும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசு கட்டுல இருந்து பிள்ளைகளை விடுதலை தாரும் ராஜா. மந்திர தந்திர கட்டுல இருந்து விடுதலை தாரும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இவரோட என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்க கொடுங்க ராஜா. நிறைவேற்றுங்க சுவாமி. ஆசீர்வதிங்கள் ராஜா. சம்பூர்ண நன்மையால் நிரப்புங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இடத்தை விட்டு அவங்க வீடு போறக்குள்ள ஆண்டவரே உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. உங்களோட சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. ரட்சிப்பின் ஆவியை பிள்ளைகளுக்கு ஊற்றுகிறேன் ராஜா. நீங்க பாதுகாத்து நீங்க வழி நடத்தணும் ராஜா. ஆண்டவரே உங்களை தெரிஞ்சு கொண்டு பின்வாங்கி போன எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்க உங்களோட வழி கொண்டு வாங்க ராஜா. மனுஷன் மேல் பிரியமா இருக்கிறேன் நீங்க சொன்னீரே, நீங்க அவங்க மேல பிரியப்பட்டு உங்களோட ராஜ்யத்துக்கு கொண்டு வாங்க ராஜா. ஒவ்வொரு பின்வாங்கி போன பிள்ளைகளோட பேர்கள் ஜீவ புக்குல வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அதுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ராஜா. பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பேராக குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நடத்தினீர் ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாங்களோ, ஒருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே பிரதர் வின்சென்ட் ஆத்மா சாந்தி அடைய நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனதோட நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அவரோட மனைவி பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு அவங்க வீட நீங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. இந்த நாள்ல ஆண்டவரே அந்த ஆத்மா சாந்தி அடைய நாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற உணவை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. விளைச்சல கொண்டு வந்திருக்கிற அந்த மகனை நீங்க ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும், கொடுக்கிற கரங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னென்ன தேவையோ அத்தனை நீங்க கொடுத்து நிரப்ப போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. என்னை இந்த காலத்துக்கு நீங்க பயன்படுத்துறதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. எல்லோரும் ஒருமனதோடு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.